بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் நல்லதை ஏவுவோம் தீமையை தடுப்போம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பெருவாரியாக முஸ்லீம்கள் மட்டுமே குழுமி இருக்கிற ஒரு கூட்டத்தில் நன்மையை ஏவுவோம் தீமையை தடுப்போம் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரை அது ஒரு தேவையற்ற தலைப்பை போன்றுதான் நம்மில் பலருக்கும் தோன்றக்கூடும். ஏனென்றால் முஸ்லீம்கள் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பலதரப்பட்ட பிரிவுகளாக பிளவுபட்டு கிடந்தாலும் எந்த ஒரு பிரிவை சார்ந்தவர்களிடத்திலேயும் கருத்து வேறுபாட்டிற்கு இடமில்லாத ஒரு செய்தி இருக்கிறது என்றால் அது இந்த தலைப்பை சார்ந்த செய்திதான். நன்மையை சொல்வதும் தீமையை தடுப்பதும் என்ற இந்த இரண்டு கருத்துக்களை பொறுத்தவரை முஸ்லீம்களில் இருக்கிற அத்தனை பிரிவினரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி. அனைவருமே திரும்ப திரும்ப தங்களுடைய கூட்டங்களில் சொல்லி வருகிற ஒரு செய்தி, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு செய்தியினை சொல்வதற்காக ஒரு கூட்டம் தேவையா என்றால் கண்டிப்பாக தேவை கிடையாது. எது மக்களிடத்திலே தேவையானதாக இருக்கிறதோ, நடைமுறையில் பின்பற்றப்படாமல் இருக்கிறதோ, அல்லது அதனை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படாமல் இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்வதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து மக்களுக்கு உபதேசித்தால் அது பயனுள்ள உபதேசமாக அமைந்திருக்கும். அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தகவலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப எல்லோராலும் வலியுறுத்தப்படுகிற ஒரு தகவலை சொல்வதற்காக மீண்டும் இங்கே ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பை பொறுத்தவரை நல்லதை சொல்ல வேண்டும், மக்களெல்லாம் தீமைகளை தடுக்க வேண்டும், அதை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்படவில்லை. மாறாக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், அத்தனை பேரும் இதை சொல்கிறார்கள், சொல்லக்கூடிய அந்த கூற்றில் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா, யார் யாரெல்லாம் இந்த தகவலை சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் அதனை புரிந்து சொல்கிறார்களா, அதை உண்மையாகவே தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா என்பதனை ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த தலைப்பினை இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலேயே தப்லீக் சகோதரர்கள் அதிகம் வசிக்கிற ஒரு மாவட்டமாக வேலூர் மாவட்டம் இருக்கிறது. இந்த தப்லீக் சகோதரர்கள் தான் நல்லதை சொல்வோம் தீயதை தடுப்போம் என்ற தகவலை, அதை பற்றி வலியுறுத்தக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வேறு எந்த அமைப்பினரையும் விட அதிகமாக தங்களுடைய சொற்பொழிவுகளில் திரும்ப திரும்ப சொல்லி வரக்கூடியவர்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ருஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப்
வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். உலகிலே மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் நன்மைகளை சொல்கிறீர்கள், தீமைகளை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்ற இந்த வசனத்தை அதிகமாக பேசுகிற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகத்தான் இந்த மாவட்டம் இருக்கிறது. உண்மையிலே நல்லதை சொல்ல வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதை சரியான முறையில் புரிந்திருக்கிறார்களா? நிஜமாகவே அது என்ன சொல்கிறது என்பதை உள்வாங்கித்தான் உலகத்திற்கு அந்த வசனத்தை சொல்கிறார்களா என்று பார்த்தால் பெரும்பாலும் அதை அவர்கள் புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. முதலிலே நன்மை என்றால் எது? நல்லதை சொல்ல வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நல்லதுன்னா எதுன்னு தெரிஞ்சாத்தானே அது சொல்ல முடியும். நன்மை என்ற பெயரால் நமக்கு தோன்றுவதெல்லாம் நன்மையாகிவிடுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நன்மை என்று திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறானோ அதற்கு பெயர் தான் நன்மை. அவன் எதற்கு நன்மை தருவதாக வாக்களித்திருக்கிறானோ, அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் உலகத்திற்கு நன்மையான காரியங்கள் என்று சொல்லி தந்தார்களோ அந்த இரண்டு மாத்திரம்தான் நன்மையாக இருக்குமே தவிர, அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் நபிகளாருடைய தோழர்களாக இருந்தாலும், மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தாலும், பெரிய பெரிய இமாம்களாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லி தரப்படாத ஒரு விஷயத்தை, ஒரு நன்மையான காரியத்தை உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தாருக்கு அதை எடுத்து சொல்லவும் முடியாது. அப்படியானால் நன்மையை சொல்ல வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் எதை சொல்ல வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை சொல்ல வேண்டும். இந்த இரண்டை யார் சொல்கிறார்களோ, இரண்டில் உள்ளதை மட்டும் யார் சொல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலே உலகத்திற்கு நன்மையை சொல்கிறார்கள். அந்த இரண்டிலே எதுவெல்லாம் தீமை என்று சுட்டிக்காட்டப்பட்டு எச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தீமைகளை எடுத்து சொல்லி மக்களுக்கு யார் எச்சரிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலே தீமைகளை விட்டு மக்களை தடுக்கிற கூட்டத்தவர்கள். இந்த காரியத்தை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் செய்கிறதா? முஸ்லிம்களில் எந்த பிரிவாரை எடுத்துக்கொள்ளுங்கள், யாரை எடுத்தாலும் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்திலே அற்பத்திலும் அற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். எந்த கொள்கை பிரிவாரிடத்திலே போய் கேட்டாலும் திருமறை குர்ஆனை பின்பற்ற வேண்டுமா என்றால் வேண்டும் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகத்தின் போதனைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்றால் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த இரண்டோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் சில பேர் திருமறை குர்ஆனோடு நபிகளாருடைய போதனைகளோடு நபி தோழர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி நன்மையாக இருக்க முடியும்? ஏனெனில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து இறைக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை தவிர வேறு யாரையும் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த கருத்தை திருமறை குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான வசனங்களின் வழியாக பல்வேறு இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். இந்த கருத்து இன்றைக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறதா? பல பேர் நபிகள் நாயகத்துடைய தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய தோழர்களுக்கு அல்லாஹ் திருமறை வசனம் இறக்கி வைத்தானா? அல்லாஹ்விடமிருந்து வஹி அருளப்பட்டதா? நபிகள் நாயகத்திற்கு பின்னால் இந்த 14 நூற்றாண்டு காலத்திலே வந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகளாக, மிகப்பெரிய இறை நல்லடியார்களாக, இறைவனுக்கு அச்சமுடையவர்களாக வாழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தி அருளப்பட்டிருக்கிறதா? இறை செய்தி நபிகள் நாயகத்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் நல்லவை என்று எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறானோ அதை திருமறை குர்ஆனில் இருந்து மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும். நபிகளாருடைய போதனைகளில் இருந்து மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும். அந்த இரண்டிலே இல்லாத எந்த ஒன்றும் நன்மை கிடையாது. அந்த இரண்டிலே எச்சரிக்கப்படாத எந்த ஒன்றும் உலகத்திலே தீமை கிடையாது. நன்மையான அனைத்து செய்திகளையும் நபிகளார் சொல்லி முடித்து விட்டார்கள். தீமை என்று வருகிற அனைத்து தீமைகளை பற்றியும் நபிகள் நாயகம் உலகத்திற்கு உணர்த்தி சென்று விட்டார்கள்.
அவர்கள் எச்சரிக்காத தீமை கிடையாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழுகிற காலத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற பொழுது இறைவன் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை, வசனத்தை இறக்குகிறான். நபியே, இன்றோடு உங்களின் மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்திலே வாழுகிற காலத்தில் மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கத்தை பூரணப்படுத்தியது என்றால் அதனுடைய பொருள் என்ன? முழுமை பெற்று விட்டது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்திலே நம்முடைய பழக்கத்திலே முழுமை இல்லாத செய்திகளை முழுமை என்று சொல்லுவோம். ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வருவார்கள், அல்லது ஒரு டீ குடிப்பதற்கு டீ தருகிறார்கள், தேநீர் தருகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு 3/4 டம்ளருக்கு மேலே இருக்கும். டீயை வாங்குறவர் சொல்வார், என்னங்க இவ்வளவு நிறைய கொண்டு வந்திருக்கிறீங்க, நிறைச்சி கொண்டு வந்திருக்கிறீங்க, டீயை குறைச்சி கொடுங்க. உண்மையிலே அந்த தண்ணி, அந்த பாத்திரத்தில், அந்த டம்ளரில் இன்னும் கொஞ்சம் டீ ஊற்றுவதற்கு இடம் இருக்கும், தண்ணீர் ஊற்றுவதற்கு இடம் இருக்கும். ஆனால் மனிதர்களுடைய பேச்சு வழக்கத்தில் காலியாக இன்னும் இடம் இருந்தால் கூட அதிகபட்சமாக இருக்கின்ற ஒன்றை பார்த்து நிறைவாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது என்று பேச்சு வழக்கத்திலே சொல்லுவோம். அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? இறைவன் முழுமைப்படுத்தி விட்டான் என்றால் அதிலே ஒரே ஒரு சின்னஞ்சிறிய ஒரு சொட்டை கூட, ஒரு துளியை கூட இந்த மார்க்கத்திற்குள்ளே உள்ளே நுழைக்க முடியாது. அந்த அளவிற்கு இறைவன் பூரணப்படுத்தி விட்டான், முழுமைப்படுத்தி விட்டான். இறைவன் சொல்லாத எந்த செய்தியும் உலகத்திலே உங்களுக்கு மிச்சமில்லை என்று சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் பின்னால் வந்தவர்கள் எப்படி சொல்ல முடியும்? எப்படி வழிகாட்ட முடியும்? அதை எப்படி ஒரு முஸ்லிம் நம்ப முடியும்? நபிகள் நாயகத்தின் காலத்திற்கு பிறகு பேசப்படுகிற ஒரு பேச்சு அது எப்படி மார்க்கமாக இருக்க இயலும்? மார்க்கத்தை இறைவன் பூரணப்படுத்தியதற்கு பிறகு இவராக இவருடைய கற்பனைகளை உதிக்கின்ற ஒரு செய்தியை, இதுவும் மார்க்கம்தான், மார்க்கத்தில் உள்ள செய்திதான், இறைவன் கற்றுத்தந்ததுதான் என்று ஒருவர் சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய பெயரிலே இட்டு கட்டுகிறாரா இல்லையா? அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறாரா இல்லையா? அல்லாஹ் முழுமைப்படுத்திவிட்ட மார்க்கத்தில் இவர் முழுமைப்படுத்தவில்லை என்ற கருத்தை தருகிறாரா இல்லையா? அப்படியானால் மார்க்கம் என்பது நபிகளாரோடு முழுமையடைந்து விட்டது. உலகத்திலே மனிதர்களுக்கு மறுமையில் நன்மையை பெற்றுத் தருகிற எல்லா செய்திகளும் நபிகள் நாயகத்தின் காலத்தோடு சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. இந்த நம்பிக்கை எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு நல்லதை சொல்வோம், தீயதை தடுப்போம் என்பதை தங்களின் கோஷமாக வைத்துக் கொண்டு ஊரூராக பயணம் செய்து கொண்டிருக்கிற தபிலீக சகோதரரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய பேச்சில, அவர்களுடைய உரையில, அவர்களுடைய சொற்பொழிவுகளிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? அவர்களுடைய போதனைகளில் பெரும்பாலான செய்திகள் திருமறை குர்ஆனுக்கு எதிரான செய்திகள், நபிகளாருடைய போதனைகளுக்கு எதிரான செய்திகள். அவர்களுக்கு பின்னால் வந்த பெரியார்கள், மகான்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் என்ற பெயரிலே வந்த பல பேருடைய கருத்துக்களை இதுவும் நல்ல கருத்து, நன்மையான கருத்து, பின்பற்றப்பட வேண்டிய கருத்து என்று மக்களுக்கு போதிக்கிறார்களா இல்லையா? இதற்கு பெயர் நன்மையை சொல்வதா? தபிலீக சகோதரருடைய கைகளில் ஒரு பெரிய புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள், அதுதான் அவருடைய வேத புத்தகமாகவே இருக்கிறது. திருமறை குர்ஆனுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களோ அதே அளவிற்கு ஃபஸாயிலே அமால் என்ற அமல்களின் சிறப்பு என்ற பெயரில் அவர்கள் படிக்கின்ற புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் அனைத்தும் நன்மையான செய்திகள், நம்முடைய வாழ்க்கைக்கு, இந்த உலகத்திற்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடிய, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செய்திகள் என்று திரும்ப 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 படிக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டு காலம் தபிலீக சென்ற சகோதரரை போய் கேட்டால் அவர் ஃபஸாயிலே அமாலை மனனமே செய்திருப்பார். அந்த அளவிற்கு படிப்பார்கள், திரும்ப திரும்ப படிப்பார்கள். தினசரி கிடைக்கிற நேரத்திலே வீட்டிற்கு வந்தால் வீட்டிலே படிப்பார்கள், பள்ளிவாசலே 10 பேர் சேர்ந்து அமர்ந்தால் பள்ளிவாசலில் படிப்பார்கள், ஒரு பேருந்து நிலையத்திலே பஸ்ஸுக்காக காத்திருந்தால்
காத்திருக்கிற நேரத்தை வீணாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த நேரத்தை கூட ஃபஸாயிலே ஆமாலை புரட்டி கொண்டு படிக்கக்கூடிய தப்லீக் சகோதரரை பார்க்கிறோம். அதை படித்துவிட்டு பிறருக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் கேட்கிறோம், ஃபஸாயிலே ஆமாலில் சொல்லப்பட்ட அனைத்தும் குர்ஆனிலே உள்ளதா, ஹதீஸிலே உள்ளதா, நபிகளார் சொன்னதா? அது ஒரு ஹதீஸை போடுவார்கள், ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அதில் எழுதியிருப்பார். அதற்கு விளக்கம் என்ற பெயரால் அந்த புத்தகத்தை எழுதிய ஜக்கரியா மௌலானா அவருடைய சொந்த கற்பனையை விளக்கமாக தருவார். எத்தனை செய்தி திருமறை குர்ஆனை மூட்டை கட்டி வச்சிடலாம். அந்த அளவிற்கு குர்ஆனுடைய கருத்தை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய எத்தனை அபத்தமான கருத்துக்கள். நன்மை நன்மை என்று சொல்லுகிறீர்களே, தனித்தனியாக பல்வேறு வழிபாடுகளுடைய சிறப்புகளை சொல்லுகிறார்கள். நோன்பின் சிறப்பு என்று அதிலே ஒரு தலைப்பு இருக்கிறது, ஹஜ்ஜின் சிறப்பு இருக்கிறது, கலிமாவை பற்றி இருக்கிறது, தொழுகையை பற்றி இருக்கிறது. தொழுகையின் சிறப்பு என்று சொல்வார்கள். தொழ வேண்டும், அவங்களுடைய முக்கியமான அஜெண்டாவே அதுதான். நல்லதை சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர்கள் தொழுகையை பற்றி தான் திரும்ப தொழுகை என்பது நன்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. தொழுகை நன்மை தான். ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையிலே வெற்றியை பெற்றுத் தருகிற நன்மைகளில் முக்கியமான இடத்தை பெறுகிற ஒரு இபாதத் தொழுகை, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏறத்தாழ திருமறை குர்ஆனிலே 100க்கு நெருக்கமான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை பற்றி தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். வேறு எந்த வழிபாட்டையும் தொழுகையை வலியுறுத்துகிற அளவிற்கு வலியுறுத்ததாக நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட தொழுகையை நாங்கள் மக்களுக்கு சொல்லுவோம் என்று தொழுகையை பற்றி சொல்லுகிறார்கள். தொழ வேண்டும் என்று வலியுறுத்துவது நன்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை எப்படி வலியுறுத்துவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி எப்படி வலியுறுத்தினார்களோ அப்படி வலியுறுத்துங்கள். திருமறை குர்ஆனிலே என்ன சொல்லி வலியுறுத்தப்பட்டதோ அப்படி வலியுறுத்துங்கள். இன்றைக்கு தப்லீக சகோதரர்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்கிறார்கள், தொழுகையின் அவசியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தொழுகையை பற்றி என்னென்ன நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மைகளை சொல்லித்தான் தொழுகைக்கு அழைக்கிறார்களா? எத்தனை செய்தி இருக்கிறது திருமறை குர்ஆனிலே. நாளை மறுமையில் நரக படுகொலியிலே வீழ்ந்து கிடக்கிற மக்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேள்வி கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபீ ஜன்னாத்தின் யதசாலூன அனில் முஜ்ரிமீன், பாவிகளை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் வந்து கிடக்கிறீர்களே, உங்களை இந்த நரகத்திலே தள்ளியது எது என்று கேட்பார்களாம். அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியராக இருக்கவில்லையே, உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை தொழலையே, அதனால தான் எங்களுக்கு இந்த நரகத்தில் அல்லாஹ் எங்களை தூக்கி போட்டுட்டான் என்று சொல்லுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நபிகளார் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் அந்த நியாய தீர்ப்பு நாளின் பொழுது மக்கள் எல்லாம் விசாரணைக்காக பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இறைவனுடைய அந்த சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். அதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் பூமி தகித்துக் கொண்டிருக்கும். உடலில் இருந்து வியர்வை அப்படியே கொப்பளித்து கொப்பளித்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். மனிதனுடைய நாக்கு வறட்சியால் தவித்துக் கொண்டிருக்கும். ஒருவிடர் தண்ணீர் கிடைக்காதா என்று மனிதர்கள் ஏங்கி கிடப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பொறுப்பிலே கௌசர் என்ற ஒரு பெரிய நீர் தடாகத்தை, ஒரு பெரிய குளத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருப்பார். என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு அந்த குளத்தில் இருந்து தண்ணீர் பருகுவதற்கு நான் பொறுப்பாளியாக நின்று கொண்டிருப்பேன். மக்கள் எல்லாம் வந்து குடிப்பார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சமுதாயத்துக்கு கௌசர் தடாகத்திலிருந்து நீங்கள் தண்ணீர் கொடுப்பீர்கள் என்றால் அன்னைக்கு உங்க சமுதாயம் மட்டுமா இருப்பார்கள்? மூசா நபி சமுதாயம் இருக்கும், ஈசா நபி சமுதாயம் இருக்கும், யஹ்யா நபி சமுதாயம் இருக்கும், ஜக்கரியா நபி சமுதாயம் இருக்கும். உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமார்களின் சமுதாயமும் அங்கேதான் இருப்பார்கள். நீங்க உங்களுடைய சமுதாயத்தை பத்தி இவங்க நம்ம சமுதாயம் தான் என்று எப்படி அடையாளம் காண்பீர்கள்? உடனே நபி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு அன்றைய தினத்திலே அடையாளம் அவர்கள் உர்ரம் முஹஜ்ஜலீன்களாக இருப்பார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வே விளக்குறார். அதுல உர்ரம் முஹஜ்ஜலீன் தொழுகைக்காக
ஒவ்வொரு நேரமும் இறைவனை வழிபடுவதற்காக முஸ்லிம்கள் ஒது செய்திருப்பார்களே, அந்த ஒது செய்த உறுப்புகள் எல்லாம் வெள்ளை வெளையர் என்று மின்னிக் கொண்டிருக்கும். முகம் மின்னும், கைகள் மின்னும், கால்கள் மின்னும். அந்த அழகை வைத்து, அந்த வெண்மையை வைத்து இவர்கள் எல்லாம் என்னுடைய சமுதாயத்தவர்கள் என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என நபிகளார் பதில் சொல்லுகிறார்கள். அப்படியானால் என்ன பொருள்? அந்த மஹ்ஷர் நாளில் நீதிமன்ற விசாரணையின் பொழுது ஒரு மிடர் தண்ணீர் கிடைக்காதா என்று மனிதர்கள் ஏங்குகிற அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கின்ற பாக்கியம் எப்படி கிடைக்கும் என்றால், உலகத்திலே அவர்கள் இறைவனை தொழுதிருக்க வேண்டும், அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகளார் சொல்லித் தருகிறார்களா இல்லையா? இப்படி எத்தனையோ செய்தி தொழுகையின் அவசியத்தை, அதை விட்டவர்களுக்கு ஏற்படுகிற கேடுகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளை எடுத்து சொல்லி தொழுகைக்கு மாறுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று வலியுறுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அது நல்லது என்று ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் எப்படி தொழுகையின் அவசியத்தை சொல்கிறார்கள்? நம்முடைய முன்னோர்கள் எப்படி தொழுதார்கள் தெரியுமா? அவர்கள் தொழுகையிலே கண்ட இன்பம் தெரியுமா என்று கதைகளை, கப்சாக்களை, முன்னர் வாழ்ந்தவர்கள் செய்திருக்க முடியாத பொய்களை, அவர்களுடைய கற்பனைகளை எடுத்து சொல்லி அவர்களை போல நாமும் தொழ வேண்டும். இதுக்கு பேர் நன்மையா? நீங்கள் சொல்லக்கூடிய இதை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் தொழுகிறான்னு வச்சுக்குவோம், மறுமையில் இவருக்கு நன்மை கிடைக்குமா? அல்லாஹ் என்ன சொல்லுவான்? என்னுடைய தூதர் சொன்னதுக்காக தொழுதியா அல்லது நான் சொன்னதுக்காக நீ தொழுதாயா? யாரோ பெரியார் தொழுதாருன்னு தொழுதாய், பெரிய மகான தொழுதாருன்னு தொழுதாய், உங்களுடைய அமல்களின் சிறப்பிலே சொல்லப்பட்டதை பார்த்து தொழுதாய், ஜக்கரியா மௌலானா எழுதி வைத்திருக்கிற எழுத்தை பார்த்து தொழுதாய். அவர் நான் சொன்னதை சொன்னாரா? எனது தூதர் சொன்னதை சொன்னாரா? எனவே நீ தொழுத தொழுகைக்கு நன்மை கிடையாது என்று நாளை மறுமையில் இறைவன் மறுத்துவிட மாட்டாரா? முழுக்க முழுக்க கதைகளை சொல்லி அல்லவா தொழுகையின் அவசியத்தை வலியுறுத்துகிறார்கள். சரி, சொல்லக்கூடிய கதையாவது அறிவுக்கு பொருத்தமா இருக்குதா? அதுவும் இல்லை. எப்படி தொழுகையா, எப்படி தொழ வேண்டும் தெரியுமா? அமல்களின் சிறப்புல ஒரு செய்தி வரும். ஒரு மனுஷன் தொழுதா எப்படி தொழுகணும் தெரியுமா? தான் ஒரு பெரியார் கொண்டு வந்து பாட்டுவார்கள். இதோ இந்த பெரியார் ஒரு பேரை போட்டு, குளவி கொட்டியும் அசையாமல் நின்று தொழுத பெரியார், அது மாதிரி நீங்க தொழணும். குளவி கொட்டிச்சான், குளவி பூச்சி இருக்குல்ல, அந்த பூச்சி கொட்டிச்சான். அப்ப அவர் அசரவே இல்லையா, தொழுகையில் அப்படி ஈடுபாடு காட்டுறவர் அப்படியே தொழுகையில் மூழ்கிட்டாரு. அவருக்கு குளவி கொட்டினது கூட தெரியலப்பா. எவ்வளவு பெரிய பூச்சி, விஷப்பூச்சி, கடிச்சுன்னா அப்படி ஊற ஆரம்பிச்சிடும், உடம்பெல்லாம் புண்ணாயிரும், கடுக்க ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான பூச்சி அவரை கடித்திருக்கிறது. ஆனாலும் அவர் தொழுகையிலே காட்டிய ஈடுபாடு அவருக்கு இந்த பூச்சியின் கடியை கூட தெரியாமலாக்கிவிட்டது. முடியுமா இது? நடைமுறையில் சாத்தியமா? ஒரு முஸ்லிம் உலகத்துக்கு எதை சொல்லணும், அவன் எதை செய்கிறானோ அதை உலகத்துக்கு சொல்லணும். நான் கேட்கிறேன், இதை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய தப்லீக் சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களால் இப்படி தொழுது காட்ட முடியுமா? நீங்க குளவி கட்டி தொழ வேண்டாம், ஒரு கொசு கடிச்சு தொழுது காட்டுங்களேன். பட்டு அடிப்பார், காலகால தூக்குவார். எதுக்கு? கொசு கொசு கடிச்சு சாவ போறோமா? கொசு கடிச்சு பெரிய விஷமா அது உடனே தலைக்கு ஏறி உடம்பெல்லாம் அரிப்பு எடுத்துருமா? ஒரு சாதாரண பூச்சி தானே, திரும்ப திரும்ப டெய்லி கடி வாங்குற பூச்சி தானே. ஒரு நாள் கரண்ட் போச்சுன்னா வீடு முழுக்க கொசு ஆயுத. அப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய கொசு கடித்தால் உங்களால் நிம்மதியாக கொசு கடியை நினைத்து பார்க்காமல் தொழுகையிலே ஈடுபாடு காட்ட முடியுமா? கொசு கடியே தாங்க மாட்டாங்களா? ஈ முச்சாலே தாங்க மாட்டார்களா? ஆனால் குளவி கொட்டியும் அசையாமல் தொழுத பெரியார் என்று கதை விடுவார்களாம் என்றால் இது கதை இல்லாமல் நிஜமா? இதை நம்பி ஒருவர் தொழ முடியுமா? இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் தொழுகையில இறைவனோடு இரண்டரை கலந்துவிட முடியும் என்று சொன்னால் அதற்கு அதிகபட்ச தகுதி பெற்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள், நபிமார்கள். நபிமார்கள் இப்படி தொழுதார்களா? அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டு காலம் தொழுதிருக்கிறார்கள்.
நபியாக ஆனதிலிருந்து மரணிக்கிற கடைசி நிமிடம் வரை தொழுதார்களே. அவர்களுடைய மரண வேதனை உடலிலே தாக்கிய நேரத்தில் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு மயக்கமுற்று கீழே விழுந்து கொண்டிருந்தார்களே. அந்த நேரத்திலே கூட தங்களின் கால்களை எடுத்து வைத்து நடக்க முடியாத இறுதி கட்டத்திலே கூட 2 நபி தோழர்களுடைய தோள் புஜங்களில் கைகளை தொங்கவிட்டவாறு அந்த 2 தோழர்களும் நபிகளாரை இழுத்து கொண்டு சென்றார்களே பள்ளிவாசலுக்கு. அப்படிப்பட்ட இறுதி கட்டத்திலே கூட தொழுகையை நிலைநாட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தொழுகையிலே மூழ்கினார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எத்தனை நிகழ்ச்சி. ஒரு தடவை நபிகளார் தொழுது முடித்துவிட்டு அவசரமாக அவர்கள் அணிந்திருந்த ஆடையை கலட்டி ஒரு தோழரிடத்திலே கொடுக்கிறார்கள். இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் இன்னார் இடத்துல கொடுத்துட்டு வேற ஒரு ஆடை வாங்கி கொண்டு வா. எதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க? ரசூலுல்லாஹ்வே விளக்குறாங்க. தொழுது கொண்டிருந்தனா இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ஆடையில் இருந்த அந்த டிசைன் இருக்கிற அந்த டிசைனு தொழுகையிலிருந்து என்னுடைய கவனத்தை தூரமாக்கி விட்டது. தக்பீர் கட்டின உடனே சட்டையில் இருக்க அந்த டிசைனு நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி சட்டையை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேணாம், என்னுடைய கவனத்தை திசை திருப்புகிற இந்த ஆடை எனக்கு வேண்டாம், இதை கொடுத்து விட்டு மாற்று ஆடை வாங்கி வாருங்கள் என்று நபி தோழர்களுக்கு நபிகளார் கட்டளை இடுகிறார்கள். அணிந்திருக்கிற ஆடை நபிகளாருடைய தொழுகையில் இருந்து அவர்களுடைய கவனத்தை மாற்றும் என்றால் மற்றவங்களை மாற்றாதா? மற்ற காரியங்கள் மாற்றாதா? ஒரு தடவை நபிகளார் சொல்லுகிறார்கள், வழக்கத்திற்கு மாற்றமாக விரைவாக சீக்கிரமாக தொழுகையை முடித்துவிட்டு தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் இன்றைக்கு தொழுகைக்கு நின்றேன். லா அகூமு ஃபி ஸலாத்தி உரீது அன் உத்தவ்வில ஃபீஹா. எப்படி நின்றேன் தெரியுமா? ரொம்ப நேரம் தொழுகணும்னு நினைத்து கொண்டு நின்றேன். ஆனா ரொம்ப நேரம் தொழுகல, சீக்கிரமா தொழுகையை முடிச்சிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அஸ்மா புகா சபி, ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டேன். கராஹியத்தான் நசுகாலா உம்மிஹி, அந்த குழந்தையின் தாயின் உள்ளம் வருத்தப்படுமே கவலைப்படுமே என்பதை நினைத்து என்னுடைய தொழுகையை விரைவாக நான் முடித்துக் கொண்டேன். ஒரு புள்ள அழுவது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பாதிக்கிறது. அந்த புள்ள ரசூலுல்லாஹ் காதுல வந்துச்சா அழுதுச்சு? ஓடு கூப்பாடு போட்டுச்சா? அல்லது புள்ள போடக்கூடிய சத்தம் வந்து பெரிய அணுகுண்டு வெடிச்ச மாதிரி டமால்னு ஆள போகுது? ஒரு கீச்சு குரல் அழுதுருக்கும், மென்மையான குரல் அழுதுருக்கும். அங்க அழுதுச்சுன்னா இங்க கொஞ்சம் தான் சத்தமே கேட்கும். அப்படிப்பட்ட சின்னஞ்சிறிய ஒரு அழுகுரல், ஒரு குழந்தையினுடைய சப்தம் நபிகளாருடைய தொழுகையை பாதிக்கிறது என்று சொன்னால், இங்கே குளவி கொட்டையும் அசையாமல் எப்படி தொலை இயலும்? அதாவது பரவாயில்லை, இன்னொரு பெரியார் தொழுதாராம். அவர்களில் சில பிழை எழுதி வைத்திருக்கிறார்கள். தப்லீக் சகோதரர்கள் படிக்கிறார்கள். ஒரு பெரியாருடைய காலில் பெரிய கட்டி வந்துருச்சான். கட்டிய ஆபரேஷன் பண்ணி அகற்றணும். அந்த காலத்தில் ஆபரேஷனுக்கு பயன்படுத்துகிற குளோரோஃபார்ம் மாதிரி மயக்க மருந்து மரத்து போகிற ஊசி எதுவும் கிடையாதுல்ல. அறுக்கிறதுக்கு கத்தியை வச்சா அவர் துடிக்கிறார். உடனே கடைசி அவர் சொன்னாரு, இந்த கட்டியை அறுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. நான் தக்பீர் கட்டி தொழுகையில் நின்றுறேன். நான் அல்லாஹ்வை தொழ ஆரம்பிச்சிட்டோம்னா உலகத்தையே மறந்துடுவேன். அந்த நேரத்தில் காலை ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டினாராம். இவங்க ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்களாம். நடக்கிற காரியமா? யாருக்கு அதில் பூ கத்தியை வச்சு காலை அறுப்பாகலாம் தெரியாது. கேட்டா தொழுகையில மூழ்கிட்டாரு. அப்படியே உள்ள அல்லாஹ்வோட கலந்து விட்டாரு. எப்படி கலக்க முடியும்? சரி, நீங்க கலந்து காட்டுங்களேன். எங்களுக்கு முடியாது, நாங்க நம்பல, எங்களுடைய தூதர் சொல்லி தரல. இதை திரும்ப திரும்ப படித்து மக்களுக்கு உபதேசம் செய்கிற என்னுடைய தப்லீக் சகோதரர்களை பார்த்து நான் கேட்கிறேன், தோழர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து காட்டுங்களே பார்க்கலாம். அவருக்கு செய்ய முடியும் என்றால் உங்களுக்கு முடியாதா? உங்களால் முடிந்ததை தானே பிறருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். தான் செய்யாததை, தன்னால் இயலாததை ஒரு மனிதன் பிறருக்கு சொல்லக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறதே. யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகுலூன மா லா தஃபாலூன், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்கிறீர்கள்? குர்ஆன் கேட்கிறது. அப்படி நீங்க செஞ்சு காட்டுங்க முடியுமா? இப்ப சாத்தியம் இல்லாத பொய்யான
மனிதன் தொழுகையோடு இரண்டரை கலக்க இயலாது. இன்னும் சொல்கிறார்கள் நபிகளார், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பாம்பு மாதிரியான சில பிராணிகள் உங்களை கடந்து சென்றால் தொழுகையை விட்டுவிட்டு அந்த பாம்பை அடியுங்கள், அதை அடித்து விட்டு பிறகு தொழுகைக்கு வாருங்கள். ஏன்? நீ பாம்பை பார்த்துக்கிட்டு தொழுதுகிட்டே இருக்கிறீன்னு வச்சுக்குவோம், பாம்பு வீட்டுக்குள்ள போகுது, நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு பிறகு தொழுவீங்களா? தொழுகையில் உங்க கவனம் இருக்குமா? ஐயோ பாம்பு போச்சே, பாம்பு போச்சே, பாம்பு போச்சே, எங்க போச்சுன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள பீரோவுக்குள்ள போய் உட்காந்துருமோ, துணிமணிக்குள்ள போய் உட்காந்துக்குமோ, தொட்டில புள்ள வேற கிடக்குதே, புள்ளைய கொத்தி விடுமோ? எதுக்கு இந்த பதட்டம்? தொழுகை விடு, பாம்பு ஆடி, அதுக்கப்புறம் வந்து நில்லு. ஏன் சொல்றாங்க? பாம்பு குறுக்கே செல்வதை கண்டால் ஒரு மனிதனுடைய கவனம் தொழுகையில் இருக்காது, பாம்பை நோக்கி மாறிவிடும் என்ற இயற்கை அறிவின் காரணத்தினால்தானே நபிகளார் பாம்பை கண்டவன் முதலில் அடித்து விட்டு தொழுகைக்கு வா என்கிறார்கள். அப்ப நீங்க பொய்யை சொல்லிவிட்டு நன்மையை சொல்ல, இதுக்கு பேர் நன்மையா? இது பொய். பொய் என்பதை விட நாளை மறுமையிலே உங்களை நரகத்திலே தள்ளுகிற பொய் என்கிறார்கள் நபிகள் நாயகம். குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு. வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும். இது நேர்வழியா வழிகேடா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத காரியம் எப்படி நன்மையாக இருக்க இயலும்? நபிகளார் இதற்கு மாற்றமாக சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லுகிறீர்கள். சொல்லிவிட்டு நன்மையை சொல்வோம், தீமையை தடுப்போம், அதனால் தான் நாம் சிறந்த சமுதாயம் என்று குர்ஆனுடைய வசனத்தை மாத்திரம் சொல்லிக் கொண்டால், சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் உண்மை, ஆனால் அந்த செய்தியில் நீங்கள் உண்மையாளர்களாக இல்லை. எது நன்மையோ அந்த நன்மையை சொல்லல, நன்மை என்ற பெயரால் தீமையை சொல்கிறீர்கள், நன்மை என்ற பெயரால் வழிகேட்டை சொல்கிறீர்கள். நபிகளார் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவர் நம்முடைய இந்த செய்தியில், நாம் கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கத்தில் புதிதான ஒன்றை, நாம் அனுமதிக்காத ஒன்றை, நாம் கற்றுத்தராத ஒன்றை மக்களுக்கு சொல்வாரோ செயல்படுத்துவாரோ ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், முகத்தில் தூக்கி கசைக்கு எரிஞ்சிருமா என்று நபிகளார் சொல்லுகிறார்களே. உங்கள் முகத்திலே கசைக்கு எரியப்படுகிற செய்தி நன்மையான செய்தியா? இப்படி நன்மையை சொல்வோம் என்கிறார்கள், சொன்னபடி நன்மையை சொல்லவில்லை, நன்மையின் பெயரால் தீமையை சொல்கிறார்கள். அது மட்டுமா? சரி, நன்மையை சொல்வதாக வைத்துக் கொண்டாலும் கூட உலகத்திலே மார்க்கத்திலே தொழுகை மட்டும்தான் நன்மையா? வேற எந்த நன்மையுமே சொல்லப்படலையா? இந்த தோழர்கள், இந்த சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மையை தப்லீக் ஜமாத்திலே சொல்கிறார்கள். 3 நாள் ஜமாத்து போனவர்கள், 40 நாள் ஜமாத்து போகிறவர்கள், 4 மாச ஜமாத்து போகிறவர்கள், வருடக்கணக்கிலே ஜமாத்திலே தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ தோழர்கள் இருக்கிறீர்களே. உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் திரும்ப திரும்ப ஊர் உலகத்திற்கு சென்று உங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்கிறீர்கள், மாற்று கருத்து கிடையாது. மார்க்கத்தை மார்க்கம் படித்த அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும் என்பதை மாற்றி ஒரு பாமரனும் சொல்ல முடியும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதை உண்மையிலே பாராட்டுகிறோம், மனதார பாராட்டுகிறோம். இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் படித்த அறிஞர்கள் கூட மார்க்கத்தை அல்லாஹ்விற்காக சொல்லவில்லை, வருமானத்திற்காகவே சொல்கிறார்கள். பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய எத்தனையோ ஆலிம் பெருமக்கள் மார்க்கத்தை பணம் வாங்கி கொண்டு சொல்லுகிறார்கள். தொழுகை நடத்துவார், வேற எந்த வேலையும் செய்ய மாட்டார். 5 நேரம் தொழுகை மட்டும் நடத்துவாங்க, மற்றவங்க எல்லாம் பின்னாடி நிற்பாங்க, இவர் முன்னாடி நிற்பார், அவ்வளவுதான். மாசம் ஆனா 10,000 ரூபாய் கூடி, 8,000 ரூபாய் கூடி, 7,000 ரூபாய் கூடி ஜமாத்தில் பணம். மொத்தமாக மார்க்கத்திற்காக தன்னை ஒருவர் அர்ப்பணித்து விட்டார், அவருக்கு ஊதியம் கொடுப்பதில் அவருடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யறது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. இவர் வியாபாரமாக்க முடியாது, சொந்த தொழிலில் ஈடுபட முடியாது, தொழுகை நேரம் தான் தொழுகை நடத்துறாரு, தொழுகை நேரம் முடிஞ்சவன பள்ளிவாசல் பார்க்கிறாரு, சுத்தப்படுத்துறாரு,
பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, மதரசா நடத்துறாரு, நல்ல வேலைகளை செய்கிறாரு, 24 மணி நேரத்தை இதற்கு அர்ப்பணித்திருக்கிறாரு. எனவே இவருக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்போம் என்று கொடுத்தால் மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. வெறுமனே தொழுகையை முடித்துவிட்டு அவர் பள்ளிவாசலில் சம்பளம் கேட்டால் என்ன செய்து விட்டார்? தொழுகை என்பது எல்லோர் மீதும் உண்டான கடமை, எல்லோரும் செய்ய வேண்டிய கடமையை தான் இவரும் செய்திருக்கிறார். எல்லோரும் தொழுதுவிட்டு கடையில் வியாபாரம் பார்க்கிறார்கள், தொழிலில் ஈடுபடுகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். அவர்களால் தொழுதுவிட்டு சம்பாதிக்கிற பொழுது இந்த ஆலிமால், இந்த அறிஞரால் தொழுதுவிட்டு சம்பாதிக்க முடியாதா? அப்ப வெறுமனே தொழுகையை மட்டும் நிறைவேற்றி விட்டு இமாமாக நின்று விட்டு எனக்கு ஊதியம் தாருங்கள் என்று மார்க்கத்தை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உன்னதமானது. உங்களுடைய சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பயணம் செல்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிறீர்கள், வீடு வீடாக ஏறி இறங்கிறீர்கள், பல பேருடைய ஏச்சு பேச்சுக்களை கூட சில நேரத்தில் நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறீர்கள். இப்படி ஒரு பெரிய தியாகத்தை செய்து நன்மையை செய்வதற்காக வேண்டி பயணப்படுகிற நீங்கள் உங்களுடைய நன்மையை இழந்தால் அந்த கை சேதத்திலே சொல்லுகிறோம், ஏதோ உங்க மேல உள்ள கோபத்தில் 4 பேரை திட்டி தீக்கிறதுக்காக இந்த கூட்டம் போடல, அந்த அவசியம் இல்லை. யாரையும் ஏசுவதனால், யாரையும் பேசுவதனால், யாரையும் விமர்சிப்பதனால் எங்களுக்கு இந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. பிறகு ஏன் சொல்றோம்? உங்க மேல உள்ள அக்கறையில் சொல்லுகிறோம். நன்மையான காரியத்தை நல்ல நோக்கத்தோடு செய்ய நினைக்கிறீர்கள், ஆனால் நன்மை என்று நினைத்து தீமையை செய்கிறீர்களே. ஒரு தீமையை செய்கிறவர் நம்ம செய்யறது தீமைதான் என்று உணர்ந்து செய்தால் அது ஒரு வகை. அவருக்கு கூட தீமையை பத்தி பெருசா சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவருக்கே தெரியுது நம்ம தப்பு செய்யறோம், செய்யக்கூடாது, எனக்காவது திருந்திடணும் என்று அவர் தானாகவே உணர்ந்து அந்த தவறிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆனால் தான் செய்வது தீமை என்றே தெரியாமல் ஏதோ ஒரு பெரிய நன்மையை செய்வதாக நினைத்துக் கொண்டு ஒருவர் தீமையை செய்தால் சாகிற வரைக்கும் அதிலிருந்து திருந்துவாரா? அந்த காரியத்தை விட்டு வெளியில வருவாரா? திரும்ப 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 அந்த தீமையை செய்து 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 அல்லாஹ்விடத்தில் பெரிய குற்றவாளியாக மாறிவிடுவாரே. அப்படிப்பட்ட குற்றவாளியாக ஆகிவிடக் கூடாது என்று எங்களின் சகோதரர்களாகிய உங்கள் மீது நாங்கள் வைத்த கரிசனத்தின் வெளிப்பாடாக இந்த செய்தியை சொல்கிறோம். உங்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு சொல்லல, குறை சொல்றதுக்கு சொல்லல, திட்டுவதற்கு சொல்லல. நன்மை என்று நினைத்து தீமை செய்கிறீர்கள், மறுமை வாழ்க்கை உங்களுக்கு பாழாகிவிடக் கூடாது என்ற அக்கறையில் சொல்கிறோம். நன்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும்தான் நன்மை. இப்படி உங்களுடைய சொந்த பணத்தை போட்டுட்டு மார்க்கம்ன்ற பெயரில் சொல்ல போனீங்களே, தொழுகை மட்டும்தான் மார்க்கமா? தொலைவாங்கன்னு கூப்பிடுறீங்க, பல பேரை தொலை வச்சதா சொல்றீங்க, பூட்டி கிடந்த பல பள்ளிவாசல்களை தொழுகை நடத்தக்கூடிய இடமா நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்றெல்லாம் வரலாறு பட்டியல் போடுகிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம். நான் கேட்பது என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தொழுகை மட்டும்தான் நன்மையா? தொழுகையை தாண்டி நன்மையே இல்லையா? திருமறை குர்ஆன்ல தொழுகையை பற்றி அதிகம் சொன்னான் அல்லாஹ். சொல்லக்கூடிய எல்லா இடத்திலேயும் இன்னொரு நன்மையை சேர்த்து சொன்னானே, அந்த நன்மையை சொன்னோமா? நீங்கள் சொன்னீர்களா? அக்கீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஆத்து ஜக்கா, ஜக்காத்தை வழங்கி விடுங்கள் என்று 2 செய்திகளை சேர்த்து சேர்த்து சொன்னானே, தொழுகையை சொன்ன நீங்கள் ஜக்காத்தை சொன்னீர்களா? நல்லதா சொன்னா தீமை அடிபட்டு போயிருங்கிறீங்களே, சில நேரங்கள் அடிபடத்தான் செய்யும். ஜக்காத் என்ற நன்மையை சொன்னால் சமூகத்திலே நிறைய தீமைகள் ஒழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழுகையை சொன்ன நீங்கள் ஜக்காத்தை சொன்னீர்களா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஜக்காத் நடைமுறையில் இருக்கிறதா? அடிச்சு சொல்லலாம் இல்லைங்களா? நம்ம சொல்லக்கூடிய ஜக்காத்து கருத்துக்கு மாத்திரம் மாற்று கருத்து சொல்வார்கள். நம்ம ஜக்காத்தை பத்தி என்ன சொல்றோம்? ஒருவனிடத்தில் 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த 1 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் மீண்டும் அவன் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிற பொழுது எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு ஜக்காத்து கொடுத்தா போதும், ஏற்கனவே கொடுத்த 1 லட்சம் ரூபாய்க்கு மீண்டும் அவன் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. இப்படி ஒரு செய்தியை சொல்கிறோம். இதுக்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஏன் சொல்றோம், எப்படி சொல்றோம்? காரண காரியத்தோடு பல கூட்டங்களை விளக்கி இருக்கிறோம். இதை திட்டுவார்கள், எல்லோரும் சேர்ந்து விமர்சிப்பார்கள். வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இவர்கள் வந்தார்கள்,
ஜகாத்து கொடுப்பதே ஒழித்து விட்டார்கள். பணக்காரர்களுக்கு சாதகமாக பேசுகிறார்கள். இந்த கருத்துக்கு மாற்று கருத்தை ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஜகாத்து கொடுப்பதை வலியுறுத்தினீர்களா? எத்தனை கூட்டங்களில் ஜகாத்தை பேசினீர்கள்? எத்தனை ஊர்களில் ஜகாத்தை வசூலிப்பதற்குரிய திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? இல்லையே. இன்னைக்கு ஆம்பூரை மட்டுமே எடுத்துக்கொள்வோம். ஆம்பூரில் இருக்கிற செல்வந்தர்களிடமிருந்து உரிய முறையிலே அவர்களுடைய ஜகாத்து வெளியே எடுத்து ஏழைகளுக்கு வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆம்பூரிலே ஏழை மக்கள் இருப்பார்களா? செல்வந்தர்கள் எந்த அளவிற்கு ஆம்பூரில் இருக்கிறார்களோ அதே அளவிற்கு ஏழைகளும் அதிகம் இருக்கிற ஊர் ஆம்பூர். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் செல்வந்தர்களை விட ஒருபடி அதிகமாக ஏழைகள் இருக்கிற ஊர். தமிழ்நாட்டில் டாப் லெவல் பணக்காரன பட்டியல் போட்டா உங்க ஊர் அந்த இடத்தை பிடிக்குமா இல்லையா? அப்படி பல கோடிகளை, பல மில்லியன்களை, பல பில்லியன்களை சொத்துக்களாக வைத்திருக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் உரிய முறையில் ஜகாத் வசூலிக்கப்பட்டு ஏழைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறதா? வட்டி கடையில் போய் உட்கார்றானுங்க. உட்கார்றது யாரு? முஸ்லிமு. மற்ற யார் வேணாலும் உட்காரட்டும், உட்காராம போகட்டும், நமக்கு தேவையில்லை. ஏன்? அவங்களுக்கு வட்டியை பற்றி சொல்லப்படலை. வட்டி வாங்குறது நன்மைன்னு நினைக்கிறாங்க. வட்டியை வச்சு தான் பிசினஸ் பண்ண முடியும் நினைக்கிறாங்க. வட்டி தான் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய பொருளாதாரம் நினைக்கிறாங்க. அவங்க செய்யறாங்க. ஆனால் முஸ்லிம்களுக்கு வட்டியின் பாவம் எந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறவர் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். என்ன அர்த்தம்? வட்டியில கால் வைக்கிறவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அடே வேணா என் கூட சண்டைக்கு. அப்ப அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக நினைத்தால் இந்த வட்டியை பற்றி இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். அவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அந்த காரியத்தில் முஸ்லீம்கள் போய் வட்டியில் விழுகிறார் என்றால் ஏன் விழுறான்? சம்பாதிச்சு சம்பாதிச்சு வட்டி கடைக்காரனுக்கு கொடுக்கணும்னு ஆசையா? ஒரு 2000 ரூபாய்க்கு வட்டி வாங்குறான், 5000 ரூபாய்க்கு வட்டி வாங்குறான், 10,000 ரூபாய்க்கு வட்டி வாங்குறான். தினசரி ஒரு 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யக்கூடியவன் அதற்கு வட்டி வாங்குகிறான். அன்னைக்கு சம்பாதிச்சது சம்பாத்தி 1000 ரூபானா அதுல 500 ரூபாய் வட்டி கிடைக்கும். மனசு அறிஞ்சு கொடுப்பானா? யாராவது ஒரு செல்வந்தர் இன்றைய தினத்தில் இந்த 5000 ரூபாய் காசை எனக்கு காலையில முதலீடாக கொடுத்திருந்தால் சாயங்காலம் 5000 திருப்பி கொடுக்கும் பொழுது 2000 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் நான் சம்பாதித்த லாபத்தோடு என் வீட்டுக்கு செல்வேனே என்று மன நிறைவாக செல்ல மாட்டானா? சம்பாதிச்சு சம்பாதிச்சு வட்டி கடைக்காரனுக்கு கொடுக்கிறான். பல வருடங்களாக உழைத்து உழைத்து உழைப்பு ஓடாய் போனது மட்டுமே மிச்சம். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஏன் இல்லை? எல்லாத்தையும் வட்டி கடைக்காரன் அவன் முன்னேறிட்டான். ராஜஸ்தான்ல இருந்து பம்பாயில இருந்தும் வேலூர்ல ஆம்பூர்ல வாணியம்பாடியில் வந்து குடியேறவன் ஏரியாவா பிடிச்சி டெவலப் ஆகிட்டு இருக்கிறான். ஆனா காலகாலமாக பெரிய தொழில் நகரம் இந்தியாவுக்கு செல்வத்தை வாரி வழங்குகிற ஏராளமான ஃபேக்டரிகளை கொண்டிருக்கிற ஒரு மாவட்டம் என்று பெருமை அடிக்கிற இந்த மாவட்டத்து ஏழை பாளைகள் நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு ஏழ்மையின் வறிய கோடப்பிடிகளை சிக்கி தவிக்கிறார்களா இல்லையா? ஜகாத்தை வசூலித்து அந்த ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்காதா? ஒரு 5 வருஷம் ஜகாத்தை வசூலிச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் ஜகாத்தை பற்றி சொல்லி அதனை வசூலித்து தகுதியானவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்து பாருங்கள். அடுத்த 5 வருஷத்துல வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஏழை இருக்க மாட்டான். விளையாட்டுக்கு சொல்லல, பொய் இல்லை, கற்பனை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டி சென்ற வரலாற்று சான்று. அல்லாஹ்வே கொடுக்கிற உத்தரவாதம். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வந்த புதுசுல மதீனாவுடைய பொருளாதார பேக்ரவுண்ட் எப்படி? சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறதுமாங்கல்ல, அதை விட மோசம். சோத்துக்கு வெளியே கிடையாது.
தொழில் பண்ண வழி இல்லை. வெளியூர்ல இருந்து பெரிய கூட்டம் ஒன்று ஒரு சின்ன ஊருக்குள்ளே புகுந்து விட்டது, சமாளிக்க முடியல. பசியும் பட்டினியும் கோர தாண்டவம். பல நபித்தோழர்கள் பசியால் வாடிய வரலாறு கண்களை எப்படியே குளமாக்கி விடும் கேட்கிறவங்களுக்கு. நபிகளாருடைய வரலாறு எத்தனை தடவை கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் இயற்கையில ரொம்ப உடல்ல பலம் மிக்கவருக்கு, ரொம்ப பயங்கரமான ஆளு, ஆரோக்கியமான ஆள். எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னா மொத்த சஹாபாக்களும் சேர்ந்து கொண்டு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு செய்ய முடியாத வேலையை நபிகளார் ஒத்த ஆளா செஞ்சு முடிப்பார். எத்தனை செய்தி. அகழ் யுத்தம், ஹந்தக் போர்னு கேள்விப்பட்டிருப்போமே, அகழ். அந்த ஹந்தக் போர் நடக்கிற போருக்கு அகழ் வெட்டுறாங்க, குழி வெட்டுறாங்க. வெட்டுனா ஒரு இடத்துல பெரிய பாறை, சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. பாறை உடையல. கடைசியில் அத்தனை பேர் முடிவுக்கு வர்றாங்க, நம்மளால முடியாதுப்பா, இனிமே ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடணும். அவ என்ன அர்த்தம்? அவங்க விளங்கி இருக்கிறாங்க, நம்ம இத்தனை பேரும் சேர்ந்து முடியாத காரியத்தை நபிகளார் ஒற்றை மனிதனாக முடித்து வைக்க முடியும் என்று நபித்தோழர்கள் தெரிந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வர்றாங்க. அனைவரையும் ஒதுங்க சொல்லிவிட்டு கையிலே சம்மட்டி எடுத்து ஓங்கி அடிக்கிறார்கள் நபிகளார். ஒரே அடியிலே தூள் தூளாக சிதறுகிறது பாறை. எப்படி ஒரு வேகம் இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஆரோக்கிய மனிதர் பல நாட்களுக்கு பட்டினி கிடந்து பழக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் தொடர் நோன்பு வைப்பாங்க. வேற யாருக்கும் தொடர் நோன்புக்கு அனுமதி கிடையாது. தொடர் நோம்புனா வந்துதா டெய்லி நோன்பு வைக்கிறது மட்டும் இல்ல, நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் எதுவுமே கிடைக்காமல் தொடர்ச்சியா வைப்பாங்க. இன்னைக்கு நோம்புன்னு வச்சுக்கோங்க, நோம்பு திறக்கணும்ல, இஃப்தார்ல ஒன்றும் இருக்காது, வண்டி இப்படியே பட்னியாக ஓடும். அடுத்த நாள் சகரில் சாப்பிட்டு மறுநாள் நோம்பு வைக்கணும்ல, சகர் சாப்பாடு இருக்காது. இஃப்தார் இல்லை, சகர் இல்லை, அடுத்த நாள் நோன்பு. ஒரு இஃப்தார் பண்ணாமல் இருந்துருவோமா நம்ம? காலையில் 6 மணி வரைக்கும் மூக்கு முட்டை அடிக்கிறோம், சுபுக வரைக்கும் 5 மணி 4:30 மணி வரைக்கும். சாயங்காலம் 5 மணி ஆகல, ஒரு 12 மணி நேரம் ஆக மாட்டேங்குதுங்க. 11 மணி நேரம் 10 மணி நேரத்தில் மூஞ்செல்லாம் வாடி போய் மகரிபுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், உட்காந்துருவான். கொட்ராத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு மணியை பார்க்க வேண்டியது, கொட்ரா பார்க்க வேண்டியது, மணியை பார்க்க வேண்டியது, கொட்ரா பார்க்க வேண்டியது. அந்த 1/2 மணி நேரம் மட்டும் போகாது. காலையில இருந்து கடை நேரம் ஓடிச்சுல, 6:30 மணிக்கு மகரிபு இருக்கும். என்னது முள்ளு ஓடுதா ஓடலையா டவுட் வந்துருக்கு. ஒரு நாள் இஃப்தார் செய்ய முடியாமல் செய்யவில்லை என்றால் முடியாது நம்மளால. ஆனால் நபிகளார் ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்களுக்கு சகரும் இல்லை, இஃப்தாரும் இல்லை, தொடர் நோன்பு வைக்கிற அளவிற்கு உடலிலே தெம்புள்ள நபிகளார் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார்கள். எல்லோரும் வெளியில் வருகிற நேரம் இல்லை, எல்லாரும் வெளியில நடமாடுற நேரம்னு ஒன்று இருக்குது, வீட்டுக்குள்ள ஓய்வு எடுக்கிற நேரம்னு ஒன்று இருக்குதுல்ல. வீட்டுக்குள்ள ஓய்வா இருக்கிற நேரத்தில் வெளியில வர்றாங்க. யாருமே வெளியில இருக்காத நேரம் வெளியில வந்தா ஏற்கனவே அபூபக்கரும் உமரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் கேட்கிறார்கள், என்ன இந்த நேரத்தில்? 2 பேரும் கோரஸாக பதிலளிக்கிறார்கள், அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பசி தாங்க முடியல, பொறுத்து பார்த்தோம், இருக்கவே முடியல, சரி ஏதாவது சாப்பாடு கிடைக்காதான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், இறைவனின் மீது ஆணையாக நீங்கள் இருவரும் எந்த காரணத்திற்காக வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறீர்களோ அதே காரணத்திற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகமே பசி தாங்க முடியாம வெளியே வந்தாங்கன்னா எத்தனை நாட்களுக்கு பட்டினி கிடந்திருந்தால் நபிகளார் பசியை உணர்ந்து வெளியிலே வந்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படி பசியிலேயும் பட்டினியிலேயும் வாடி கிடந்த ஒரு சமுதாயம், ஒரு போர்க்களத்தில் ஒருவர் கொல்லப்பட்டால் அவரை அடக்கம் செய்வதற்கு கஃன் செய்யணும்ல, கஃன் இடுவதற்கு ஆடை இல்லாமல் திண்டாடிய சமுதாயம். உஹது போர்க்களத்திலே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
கஃன் பண்ணணும், ஒரே ஒரு போர்வை தான் இருக்குது, மூடி பார்க்குறாங்க, தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. நபிகளாரிடத்தில் கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன பண்ணுறது, அங்கங்கே கிடக்கிற இலைதலைகள் புல் பூண்டு எல்லாத்தையும் தூக்கி காலை போட்டு மூடி கஃன் பண்ணி அடக்கம் பண்ணுங்க. வறுமை, மொத்த சமுதாயமும் சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு மனிதனுக்கு கஃன் செய்வதற்கு ஆடை இல்லாமல் சிரமப்படுகிற அளவிற்கு வறுமையின் கோர பிடியிலே கிடக்கிறது நபிகளாருடைய மதீனத்து வாழ்க்கையின் ஆரம்ப காலம். அல்லாஹ் சட்டம் இறக்கிறான், ஜகாத்துடைய சட்டம் அறிமுகமாகிறது. ஒரு 4-5 ஆண்டுகள் கூட இருக்காது, நபிகளாருடைய மரண நேரம் நெருங்குகிறது. ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 9, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுகளில் நபிகளாருடைய அந்த சமுதாயத்துடைய பொருளாதார நிலை எப்படி மாறுகிறது என்றால், யாராவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் மக்களை பார்த்து சொல்ல கேட்பாங்க, இவர் ஏதாவது சொத்து பத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாரா? ஆமா, அதை அவருடைய வாரிசுகள் எடுத்துக்கொள்ளட்டும். ஏதாவது கடன் வச்சுட்டு போயிருக்காரா? கடன் வாங்கிட்டு கொடுக்காம போயிருக்கிறாரா? ஆமா, அந்த கடனை நான் அடைப்பேன். நான் அடைப்பேன்னா பைத்துல் மால்ல இருந்து, பொது நிதியில இருந்து இவருடைய கடனை அடைக்கிற பொறுப்பு என்னை சார்ந்தது என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜக்காத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு செல்வந்தரிடமிருந்து பணத்தை வாங்கி 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 ஏழைகளுக்கு கொடுத்து பொருளாதார நிலையை மேம்படுத்தி இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் டெவலப் ஆயிட்டாங்கன்னா, சமுதாயத்திலே ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய சொந்த தேவைக்காக வாங்கிய கடன்களை எல்லாம் அடைத்து வைக்கிற அளவிற்கு செல்வ செழிப்பு மிக்க ஒரு அரசாங்கமாக நபிகளாருடைய அரசு மாறி போகிறது. அந்த மாற்றம் இங்க வராதா? இங்க இருக்கிற செல்வந்தரிடமிருந்து பணத்தை வாங்கி தகுதியான ஏழைகளை கண்டுபிடிச்சு அவனுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக வேண்டி அதை கையில கொடுத்தா ஒவ்வொருத்தரும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துல அவனவன் பெரிய தொழிற்சாலைக்கு அதிபதியாக மாற மாட்டானா? சொன்னீங்களா? ஜக்காத்தை வலியுறுத்தினீங்களா? நன்மையை சொல்வோம் என்று தொழுகையை மாத்திரம் தலையிலே தூக்கி வைத்தீர்களே, ஜக்காத்தை ஏன் தூக்கி வைக்கல? வட்டி கடையில் போய் வீழ்ந்து கிடக்குதே, நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்படுகிற கேவலம் இல்லையா? கேவலத்தை விடுங்கள், நாளை வறுமையிலே வட்டியிலே போய் வீழ்ந்த மக்கள் எல்லாம் நிரந்தரமாக நரக படுகொலியிலே போய் சாவார்களே, அவர்கள் மீது உங்களுக்கு கரிசனம் இல்லையா? தொழுகைக்கு ஏன் கூப்பிட்டிய? நரகவாசி ஆயிரம், அதுக்கு தானே வறுமை வாழ்க்கை பாடாயிடக்கூடாதுன்றதுக்காக தானே தொழுகை கூப்பிட்டீங்க. வட்டியில போய் விழுந்தால் நிரந்தர நரகம் என்கிறானே அல்லாஹ். அப்ப நிரந்தர நரகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டி ஜக்காத்தை வலியுறுத்தி வட்டியிலிருந்து நம்முடைய சமூகத்தை மீட்டெடுக்கிற வேலைகள் நீங்கள் செய்தால் நீங்கள் நன்மையை சொன்னீர்கள் என்ற அர்த்தம். எத்தனை பேர் சொன்னீர்கள்? எத்தனை ஆலிம்கள் சொன்னீர்கள்? என்ன முயற்சி எடுத்தீர்கள்? மற்ற தமிழகத்தில் இருக்கிற வேறு எந்த மாவட்டத்தை விட வட்டியை ஒழிப்பதற்கு, வறுமையை ஒழிப்பதற்கு அதிகபட்ச தகுதி படைத்த மாவட்டம் வேலூர் மாவட்டம். ஒவ்வொருத்தண்டையும் கோடிக்கணக்கில் குவிஞ்சு கிடக்கு. ஒரு தெருவை எடுங்க, ஒரு சின்ன மஹல்லா விடுங்க, அந்த மஹல்லாவில் இருக்கிற செல்வந்தன் எத்தனை, ஏழைகள் எத்தனை கணக்கு பாருங்க. 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் எவ்வளவு ஜகாத் வெளியே கொண்டு வாங்க, விநியோகம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த கொடுமை இருக்குமா? கந்து வெட்டிக்காரன் போய் சாகிற கொடுமை நடக்குமா? அது மாத்திரமில்லை, நீங்கள் அந்த நன்மையை சொல்லாத காரணத்தினால் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இந்த ஊர்ல படுற அவஸ்தை கொஞ்சமா? மொத்த உலகத்திலேயே முஸ்லிம் சமுதாயம் ஒரு சில விஷயங்கள்ல தான் முஸ்லிம்களுக்கு என்று அந்த தனித்துவத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறது. 1-2 மேட்டர்ல தான், எல்லா மேட்டர்லையும் நம்ம நாசமாக்கிட்டோம். சில விஷயங்கள்ல தனிச்சு தெரியும், மற்றவங்க பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும். அதுல ஒண்ணு தொழுகை. சாதி ஏற்றத்தாழ்வுல இல்லைங்கிறோம்ல, கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்ங்கிறோம்ல. வேற எந்த மதத்தை எடுத்தாலும், வேற எந்த சாதி எடுத்தாலும் கடவுளுக்கு முன்னாடி போனா கூட பெரியவன் சின்னவன் வித்தியாசம் இருக்கும். மேல் சாதி கீழ் சாதி வேறுபாடு இருக்கும். இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கற்பிதம் இருக்கும். ஆனால் இஸ்லாத்துல இருக்கா? பல பேர் இஸ்லாத்தை காதலிச்சு ஓடி வர்றதுக்கு காரணமே அதான். முதலாளி லேட்டா வந்தா தொழுகையில பின்னாடி நிற்பாரு,
தொழிலாளி முந்தி வந்துட்டார்னா அவருக்கு முன்னாடி நிற்பார். தொழிலாளியின் கால்கள் முதலாளியின் தலை மீது சஜிதா செய்கிற பொழுது படும். தொழிலாளியும் கூச்சப்பட மாட்டான், முதலாளியும் கோபப்பட மாட்டான் என்று சொல்லி இந்த ஒற்றுமை, ஏற்றத்தாழ்வில்லாத அந்த உணர்வு ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரதிபலித்து மற்றவர்களை எல்லாம் இஸ்லாத்தின் பால் சேர்த்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி மற்றவங்க பார்த்து பொறாமப்படுகிற இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? மற்ற எல்லா சமுதாயத்திலையும் குடும்பம் குடும்பமாக சம்பாதிப்பார்கள். வீட்டில் புருஷனும் சம்பாதிப்பாங்க, பொஞ்சாதியும் சம்பாதிப்பாங்க, பிள்ளைங்களும் சம்பாதிப்பாங்க. ஆனா வாழ்க்கை தரத்தில் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏதோ தொட்டுக்க தொடச்சுக்கன்னா ஓடும். நல்ல செல்வ செழிப்போடு தேவையான பறக்கத்தோடு இருக்காது. அப்போ முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பொருளாதாரத்தை ஈட்டுகிற பொறுப்பு குடும்ப தலைவர்களாக இருக்கிற ஆண்களுக்கு மட்டுமே உண்டான பொறுப்பு. பெண்கள் தலையில் அந்த சுமை கிடையாது. மற்ற சமுதாயத்தில் புருஷனும் சம்பாதிக்கணும், பொஞ்சாதியும் சம்பாதிக்கணும். கல்யாணம் முடிக்கும் போது எப்படி பெண் பார்ப்பார்கள்? நல்ல வேலையில் இருக்கிறாளா, கை நிறைய சம்பாதிக்கிறாளா, வருமானம் வருதா? பெண் தேடுகிற படலமே பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தான், அவள் பொருள் திரட்டுகிற கெப்பாசிட்டி இருக்குதா என்பதை வைத்துத்தான் எல்லா சமூகத்திலையும் பெண் பார்க்கிறார்கள். அவ்வளவு சம்பாதிப்பார்கள். சின்ன சின்ன தொழிலிருந்து பெரிய பெரிய தொழில் வரைக்கும். 500 ரூபாய் சம்பாதிக்கிறவன் அவன் பொஞ்சாதி 500 சம்பாதிக்கணும் நினைப்பா. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் பொஞ்சாதி 5000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கொண்டு வந்து காசை கொட்டுறாங்க. வீட்டில் நிம்மதி இல்லை, பரக்கத்தும் இல்லை. அங்கேயும் வண்டி ஏதோ தொட்டுக்க தொடச்சுக்கன்னா ஓடு. ஆனால் இங்க உலகத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலை என்ன? நீ வீட்டு வேலையை பாருமா, நான் உனக்கு சம்பாதிச்சுட்டு வர்றேன். கணவர் பொறுப்பேற்கிறார், ஆண்மகன் பொறுப்பேற்கிறான். பொருளாதாரத்தை திரட்டுகிற பணி என்னை சார்ந்தது, குடும்பத்தை பார்க்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது என்று வெளியிலே சென்று சிரமப்பட்டு பொருளீட்டி தனது மகனை, தனது மகளை, தனது மனைவியை, தனது குடும்பத்தை ஒட்டுமொத்தத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்தே தூக்கி நிறுத்துகிற பெருமை முஸ்லிம் சமூகத்து ஆண்களுக்கு மட்டுமே உண்டான பெருமை. கொஞ்சம் சம்பாதிப்பான், பரக்கத்தான வாழ்க்கை. ஏன் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறவர்கள். ஏன்? பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். 2 காரணம். அதுல ஒன்று, இந்த ஆண் அவன் சம்பாதித்து தன் குடும்பத்தை கவனிக்கிறான், எனவே இவன் பெண்ணை நிர்வகிக்கிறவன். ஆம்பளைக்குள்ள சிறப்பே ஆம்பளை சம்பாதிப்பாருங்கிறதோ ஆம்பளைக்கான சிறப்பு. ஆம்பளை கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை கொண்டு போய் வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு கொடுப்பான், அதுதான் ஆம்பளைக்கு இருக்கிற ஸ்பெஷல். மற்ற எல்லாத்தையும் விட தனிச்சு நம்ம நிற்கிறோம். உலகம் முழுக்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு போங்க எல்லா பக்கமும் அதான் நிலைமை. ஆனால் முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கிற, முஸ்லீம் செல்வந்தர்களும் அதிகம் இருக்கிற, இந்தியாவிற்கு பொருளாதாரத்தை வாரி கொடுக்கிற அதிகமான தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கிற, அதிலேயும் கொடிகட்டி பறக்கிற முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களில் அவர்களுடைய குடும்பத்தில் பெண்கள் அதிகமாக வேலைக்கு சென்று சம்பாதிக்கிற ஒரு கொடுமை வேலூர் மாவட்டத்திற்கு மாத்திரமே வாய்த்திருக்கிற கொடுமை. வேற எங்கேயும் இந்த அளவுக்கு இல்லைங்க. இருக்குது, அதுக்காண்டி 100% இல்லைன்னு சொல்லல. 1000 பொம்பளைங்க இருந்தா 10 பேர் வேலைக்கு போவார்கள். ஆனா இங்க கணக்கு போடுறீங்களா? காலங்காத்தால ரோட்ல வந்து பாக்குறீங்களா? ஒவ்வொரு ஃபேக்டரிக்குள்ள போய் நுழைஞ்சு கணக்கு எடுத்து பாக்குறீங்களா? சம்பாத்தியம் என்பதிலே அதிகபட்சமான எண்ணிக்கையில் யார் இருக்கிறார்? நம்ம சமுதாயத்து பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? பொம்பளை பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக வருகிற வருமானம் நமக்கு தேவையா? அந்த நிலை ஏன் ஏற்பட்டது? ஆம்பளை சம்பாதிச்சு கஷ்டமோ கஞ்சோ கூலமா 2000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்லமா, அந்த 2000 வச்சுக்கிட்டு ஒரு அரை நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் பட்டினி கிடப்போமா என்ற முடிவுக்கு வராமல் தன்னுடைய பெண் குழந்தைகளை, வயதுக்கு வந்தவர்களை, 18 வயது, 20 வயது, 22 வயதில் இருக்கிற தன்னுடைய பெண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பி அந்த பொருளாதாரமும் தேவை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதே ஏன்?
ஏழ்மை தானே, வறுமை தானே. வெளியில் அனுப்பி வச்சுட்டீங்கள. இதனால் நம்முடைய குடும்ப அமைப்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறு என்ன தெரியாதா? நான் ஜமாத்து பெரியவர்களை பார்த்து கேட்கிறேன், நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறேன், ஆலிம்களை பார்த்து கேட்கிறேன். மற்ற எந்த ஊர்ல இருக்கிறத விட பாலியல் ரீதியாக அதிகபட்ச கேடுகள் நம்முடைய ஊர்ல இருக்கா இல்லையா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நெஞ்சில கை வச்சு பேசுங்க. எல்லா ஊர்லயும் பொம்பளை புள்ள ஓடி போறது வைக்கிறது நடக்குங்க. இங்க கொஞ்சமா நடக்கு. இஸ்லாத்தை உதறி தள்ளிவிட்டு வேலைக்கு செல்கிற இடத்திலே யாரோடு தொடர்பு ஏற்பட்டு அந்நிய ஆண்களோடு கலந்து வேலை செய்யக்கூடிய நிர்பந்தத்தில் அங்கிருக்கிறவர்களோடு பழக்கம் ஏற்பட்டு தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், சமூகம் வேண்டாம், அதையெல்லாம் கூட ஜீரணித்து வர முடிகிறது. கிடைப்பதற்கரிய பெரிய பாக்கியமான ஈமான் வேண்டாம், இறை நம்பிக்கை வேண்டாம், இஸ்லாம் வேண்டாம் என்று மார்க்கத்தை துறந்து விட்டு அந்நிய ஆடவர்களோடு ஓடி போகிற கொடுமை இந்த ஊரில் ஏற்பட்டிருக்கிறதே, இதை கண்டித்தீர்களா? வேற என்ன தீமையை தடுக்க மாட்டோம், நன்மை மட்டும் சொல்லுவோம். தீமையை தடுக்க மாட்டோம்னா வேற எதுக்கு நன்மையை ஏவுவோம், தீமையை தடுப்போம்? வசனத்தை மட்டும் சொல்றிய. அல்லாஹ் தெரியாம சொல்லிட்டானா? நல்லதை மட்டும் சொன்னா போதும், கெட்டதை பத்தி பேச தேவையில்லை. அப்போ குர்ஆன்ல இருந்து வசனத்தை நீக்கிறோம். தஅமுருன பில் மஅரூஃப் மட்டும் வச்சுக்கிட்டு தன்ஹவுன அனில் முன்கர வெட்டியும். தீமையை தடுக்க வேணாம்பா, தீமையெல்லாம் தடுக்க வேணாம். நம்ம எவ்வளவு அநியாயங்க. அப்பா அம்மாவை பிரிஞ்சு போறது கூட உணர்ச்சி, சரி போய் தொலையுது, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டா விட்டுறலாம். இஸ்லாம் வேண்டான்னு போனாலுங்க. உங்க வயிற்றுல பிறந்த புள்ள யாருக்கோ குழந்தை பெற்றெடுத்து அவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராமசாமி கந்தசாமின்னு பேர் வச்சு கோயிலில் போய் தாலி கட்டி அவனை தீர விபூதி பூசி அவன் செத்ததுக்கு பிறகு அவனை சுடுகாட்டில் கொண்டு எரிச்சு இதை சொன்னா இதை திட்டுறதுக்கு நாளைக்கு கூட்டம் போடுவாங்க. நம்ம சமுதாயத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க. நடந்துகிட்டு இருக்க அசிங்கத்தை பத்தி பேச வைக்கல, ஏன்டா அந்த அசிங்கத்தை நடக்க விடுறேன்னு கேள்வி கேட்டா அது உங்களுக்கு கோபத்தை தருதா? ஏன் மேடை போட்டு பேசுறீங்க? நீங்க எல்லாரும் பள்ளியாசுக்குள்ள பேசினா நாங்க மேடைக்கு வந்திருக்க மாட்டோமே. நாளைக்கு சொல்ல போகிறார்கள், குறிச்சு வச்சுங்க. நம்ம சமுதாயத்தை அசிங்கமா கேவலமா 4 பேர் மத்தியில ஏற்கனவே நம்ம சமுதாயம் ரொம்ப ரொக்க புலி. உள்ள சட்டியில என்ன இருக்கு அதனால அகப்பையில வரும். நமக்குள்ளே பேசி தீர்வு காண்பதற்கு எத்தனை வழி இருந்தது செய்தீர்களா? நம்முடைய பெண்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக வாலிப பெண்களை அனுப்பி வைக்கிறோமே வேலைக்கு, அதனால் இத்தனை தொடர்பு, எத்தனை பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள், எத்தனை குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன தீர்வு கண்டீர்கள்? என்ன பேசினீர்கள்? என்ன திட்டம் போட்டீர்கள்? கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைங்க போச்சுன்னா அது இன்னும் கொடுமை, குடும்பமே நாசமா போய் வந்த உடனே சொன்னாங்க, பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட இந்த கோர்ட் நீதிமன்றங்கள்ல வழக்கு நிலுவையில் இருக்கும் பத்தியலா, வருஷம் வருஷம் கணக்கு வெளியிடுவாங்க. நம்ம மாநிலத்தில் நம்ம இந்தியாவில் இத்தனை வழக்கு தேங்கி கிடக்குது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆம்பூர்ல இருக்கிற பள்ளிவாசல்கள்ல குடும்ப பஞ்சாயத்துக்காக வந்திருக்கிற வழக்குகள் மாத்திரமே கிட்டத்தட்ட 300 குடும்ப பஞ்சாயத்து வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. 300 வழக்கு ஒரு சின்ன ஊர்ல கிடக்குனா ஏன்? ஆளாளுக்கு வேலைக்கு போனா அதான் பஞ்சாயத்து. வீட்டில் பொம்பளை வீட்டுக்குள்ளே இருந்து குடும்ப வேலையை பார்த்து வெளியில் டென்ஷனோடு வரக்கூடிய கணவரை வீட்டிற்குள்ளே இருந்தால் மகிழ்விப்பாள், சமாதானப்படுத்துவாள், அமைதி ஏற்படுத்துவாள், மகிழ்ச்சியை தருவாள். வெளியிலிருந்து வர்ற டென்ஷனை குறைப்பாள். ரெண்டுமே டென்ஷனாக வந்துச்சுன்னா இவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது, அவ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது. இவன் முதலாளி இவனை திட்டிருப்பாரு, அவன் முதலாளி அவளை திட்டிருப்பா. 2 டென்ஷன் வீட்டுக்குள்ளே சேர்ந்துச்சுன்னா இன்னும் ஜோரா கலையா? ஆமா, அது மட்டும்தான் மிச்சம். அவ பதில் முடிஞ்சிச்சு. என்னடி கேள்வி கேட்டவனு எகுற மூஞ்சில ஒன்று கொடுப்பான், ஓடு ஒப்பாரி வைப்பான். மறுநாளே வீட்டில் போய் ஆரம்பிக்கத்தான் செய்யும். ஒரு குடும்ப வாழ்க்கை இனிக்குமா? ஒரு இல்லறம் நல்ல முறையில் சந்தோஷமா இருக்குமா? எப்பங்க இல்லறம்?
ஒன்று டென்ஷன் ஆனால் ஒன்று அந்த டென்ஷனை குறைக்கணும். அப்போ தான் இல்லறம். 2 பேரும் வேலைக்கு போயிட்டு களைப்பில் வந்து 2 படுத்து தூங்குனா அதுதான் கணவன் மனைவிக்கும் இடையில ஏற்படுத்துகிற ஒரு பந்தத்தை, நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இல்லற உறவு. குறைய குறைய சர்ச்சைகள் அதிகமாகும், சண்டைகள் அதிகமாகும். அல்லாஹ் சொல்றான், புருஷன் பஞ்சாதிக்கு மத்தியில் இருக்கிற நேசம் தாயா நான் இருக்கிறேன் என்பதற்கு சான்று என்கிறான். உமின் ஆயாத்திஹி, இறைவனுடைய அத்தாட்சிகளில் சான்றுகளில் உள்ளது எது? அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அமைதி அடைவதற்காக உங்களில் இருந்தே உங்கள் ஜோடிகளை தயாரித்தானே அது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சான்று. உங்க ஊருக்கு வந்தா வசனத்தை மாத்திர வேண்டியதான். எங்க அமைதி இருக்குது? 100 புருஷன் பொண்டாட்டில 65 சண்டையில் நிக்குது. மெஜாரிட்டி அப்படி, மைனாரிட்டியில தானே நிம்மதியா இருக்கு. வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்கள் இருவருக்கும் இடையிலே அவன் இனம் புரியாத இரக்கத்தை, ஒரு நேசத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நேசம் எதனால் தவறியது? நம்முடைய செயலால் தவறியது. நம்முடைய குடும்பத்து பெண்களை எல்லாம் வேலைக்கு அனுப்பியதால் தவறியது. 2000 ரூபா 5000 ரூபா சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்த முடியாதா? ஆம்பளை மட்டும் சம்பாதிச்சு வண்டியை ஓட்ட முடியாதா? குடும்பத்தில் சண்டை, பல்வேறு சிக்கல், குறிப்பா பாலியல் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அது சொல்லுங்க. வெளியே போச்சுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாலியல் ரீதியான பிரச்சனையில இருந்து ஒரு மனுஷன் தப்பிக்கணும்னா அதுக்கு சில வழி இருக்கு. அது என்ன வழினா, அதை நோக்கி மனிதனை தள்ளுகிற தீமைகளுடைய வாசல்களை அடைத்து வைக்க வேண்டும். அதை பற்றி பயான் பண்ணினா மட்டும் போதாது. பல பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. எது தெரியுமா இந்த பிரச்சனை? ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. ஏன் தெரியுமா? இஸ்லாத்தை பத்தி அறிவு இல்லை. ஏன் தெரியுமா? அந்த ஏரியாவில் மார்க்க பயானே இல்லை. அதெல்லாம் ரெண்டாவது. அல்லாஹ்வுடைய அச்சமும் ஒரு மனுஷனை தடுக்கும். இந்த பாலியல் பஞ்சாயத்தில் பெருசா அது பாதிப்பு ஏற்படுத்தாது. இறை அச்சமுடையவர்கள் கூட வாய்ப்பு ஏற்பட்டால், சூழ்நிலை அமைந்து விட்டால், ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தள்ளப்பட்டால் எம்மாம்பெரிய இறையச்சமுடையவரும் கவுந்துருவர். நபிமார்களே இருக்கிறார்களே குர்ஆன்ல, அல்லாஹ் சொல்றானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. அந்த பொம்பளை திட்டம் போட்டா, யூசுப் நபியை தப்பான முறையில் அவங்கள்ட்ட ஈடுபடணும்னு நினைச்சா, பிளான் பண்ணுனா, ரூம் வாசல் கதவு எல்லாத்தையும் அடைச்சு விட்டு தனியான ஒரு நேரத்தில் தன் ஆசைக்கு இணங்கி என்று அழைக்கிறாள். குர்ஆன் சொல்கிறது அதை பத்தி, வலகது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த பெண் அவரை நாடிவிட்டால், அந்த பெண் யூசுஃபின் மீது காதல் கொண்டு விட்டால், வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டார். என்ன அர்த்தம்? யூசுப் நபியுடைய உள்ளத்திலேயும் அந்த சலனம் ஏற்பட்டு விட்டது. ஆனா தப்பு நடக்கல. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லவ்லா அரா புர்ஹான ரப்பி, தனது இறைவனின் அத்தாட்சியை மட்டும் அவர் கண்டிருக்காவிட்டால், அப்படி ஒரு கேள்விக்குறி போட்டு நிப்பாட்டினான். பதிலே சொல்லல. என்ன சொல்லலாம்? தனது இறைவனின் அத்தாட்சியை மட்டும் அவர் கண்டிருக்காவிட்டால், ஏதோ ஒரு பெரிய அத்தாட்சியை காட்டியிருக்கான். என்னத்தை காட்டினான்னு தெரியல, சொல்லலை நமக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்ல தப்பு செஞ்சுட்டா பெரிய தவறா போயிருமே, உலகத்துக்கு முன்மாதிரி அனுப்பி வச்சிருக்கிறோமே அப்படின்னு கடைசி நேரத்தில் இறைவன் தனது ஒரு பெரிய சான்றை காட்டி யூசுப் நபியுடைய உள்ளத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, காலம் ஆதல்லா, நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எடுத்தாங்க ஓட்டம். ஏன்? இதிலிருந்து பெறுகிற பாடம் என்ன? யூசுப் நபி இறையச்சமுடையவர்கள் தான், இறைவனுடைய தூதர் தான். ஆனால் சூழ்நிலை, தனிமை, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால், அந்நிய ஆணோடு தனியாக உறவாடுகிற வாய்ப்பு ஏற்பட்டால் அது அவனை தவறை நோக்கி தள்ளத்தான் செய்யும். அப்பமெல்லாம் அந்த பயானு, அறிவுரை அதெல்லாம் எடுபடாது. அதெல்லாம் லட்சத்தில் ஒரு ஆளுக்கு எடுபடும், கோடியில் ஒரு ஆளுக்கு எடுபடும். சராசரியாக பெரும்பாலான மனிதர்களுக்கு எடுபடாது, மறந்துடுமா. அந்த நேரத்தில் அது மட்டும்தான் தெரியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யக்லுவன்ன ரஜுலும் பிஇம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். ஈயாக்கும் வத்துகூல் அலன் நிசா, ஆண்களே
பெண்கள் மட்டும் தனித்திருக்கிற இடத்திலே நீங்கள் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஆம்பளை பொம்பளை அந்நிய ஆண்கள் தனியா இருக்கிற சூழலை ஏற்படுத்தாதீங்க. ஃபேக்டரியில எத்தனை ஃபேக்டரி முஸ்லீம் ஃபேக்டரி இருக்குது. முஸ்லீம் பெண்கள் வேலைக்கு வர்றாங்களே, ஜமாத்துல ஒரு தீர்மானத்தை போட்டு இப்ப நம்ம பிள்ளைங்களாம் வருது, வேலைக்கு வர தவிர்க்க முடியாம வர்றாங்க. சரி, வர்ற இடத்துலயாவது ஒரு ஒழுக்கமா இருப்பதற்கு தகுதியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு கொடுன்னு, ஆண் பெண் கலப்பு இல்லாமல் அவர்களை இவர்கள் சந்திக்காமல் ஒரு தனித்த ஏற்பாட்டை செய்வதற்கு நீங்கள் முயற்சித்தீர்களா? ஃபேக்டரி ஓனர் இடத்துல போய் பேசி, பொம்பளை பிள்ளைங்க செக்ஷன் வேற, ஆம்பளை பிள்ளைங்க செக்ஷன் வேற, அவங்க டைமிங் வேற, இவங்க டைமிங் வேற, குறைந்தபட்சம் அதையாவது செய்வதற்கு முயற்சி எடுத்தீர்களா? அதுவெல்லாம் உங்களுடைய பார்வையில் தீமையா தெரியலையா? அல்லது நமக்கு என்ன வந்துச்சுன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? நமக்கு என்ன வந்தது என்று உட்கார்ந்திருந்தால் இன்றைக்கு அந்த வீட்டிலே பிரச்சனை, இந்த வீட்டிலே பிரச்சனை, இந்த வீட்டிலே பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருக்கிற ஜமாத் முக்கியஸ்தர்களே, தலைவர்களே, செல்வந்தர்களே, ஆலிம்களே, தபிலீக சகோதரர்களே, நாளைக்கு உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை என்று நீங்கள் பேசுகிற சூழல் வந்துவிடும். ஐயோ எம்புல போயிட்டால. தீமையை தடுக்க சொல்றது ஊர்க்காரனுக்கு நல்லது நினைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அதான் நல்லது. அடுத்தவன் செய்யும் போது தடுத்துட்டா நம்ம தேவையில்லாம மாட்டாம இருப்போம். தெருவுக்குள்ள டாஸ்மாக் கடையை வைக்கும் போதே அடே கடையை எடுறான்னு சொல்லி சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கடையை தூக்கிட்டா பிரச்சனை இல்லை. எவனோ குடிக்கிறான், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நடந்து கொண்டே இருந்தால் நாளைக்கு உங்க புள்ள போய் கடையில வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். அப்ப தலையில தலையில அடிப்பி, ஐயோ அன்னைக்கே இந்த இவனை காலி பண்ணியிருக்கலாமே, அநியாயம் பண்ணிட்டேனே, என் புள்ள குடிகாரன் ஆயிட்டானே, சம்பாதிக்கிற காசையெல்லாம் கொண்டு டாஸ்மாக்ல கொடுக்குறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்கிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கும் மனதிலே பதிகிற விதமாக ஒரு பாடம் நடத்துகிறார்கள். தீமைகளை பிறர் செய்கிற பொழுது தடுக்கணும்பான்றதுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஒரு கப்பலிலே ஒரு சாரார் பயணம், கடல் பயணம் மேற்கொள்கிறார்கள். கப்பல்ல 2 தட்டு இருக்கிறது. ஒரு தட்டு மேலே, ஒன்று கீழே. மாடி வீடு கட்டுறோம்ல, அது மாதிரி மேலே கீழே. கீழே இருக்கிறவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்பட்டா மேலே போய் எடுத்துட்டு வரணும். அப்படியே எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு சலிப்பு வந்துருச்சு. கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு, ஏன்பா பயன்படுத்துறதுக்கு தேவையான தண்ணியை தானே மேலே போய் ஏன் எடுக்கணும்? நமக்கு தான் கப்பலுக்கு கீழே இவ்வளோ தண்ணி ஓடுது, கடலில் தானே போய்கிட்டு இருக்கோம். லேசாக ஒரு ஆணி எடுப்போம், கப்பலில் சின்னதாக ஒரு ஓட்டையை போடுவோம், தண்ணி பொத்துக்கிட்டு வரப்போது தேவைப்படுற அளவுக்கு பயன்படுத்துவோம். இதுக்கு போய் குடத்தை தூக்கிக்கிட்டு மேலே ஏறு கீழே இறங்கு, மேலே ஏறு கீழே ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு பெரிய அறிவாளி ஒருத்தர் ஐடியா சொல்ல. கீழே உட்காந்து வட்டமேச மாநாடு ஓடு, போட்டுருவோம் ஓட்டைய. இன்னும் செய்தி மேலே உள்ளவனு கிடைக்கும். மேலே உள்ளவன் என்ன பண்றான், அவன் இவனோட பெரிய அறிவாளி. எவனும் எக்கேடு கட்டு போறான், நமக்கு என்ன போட்டா போட்டு தொலைகிறான். எதுக்கு? கப்பலில் ஓட்ட போடும்போது மேலே உள்ள கான்னு சொல்றான், போட்டா போட்டுட்டு போறான் நமக்கா என்று அவன் இருந்தால் அழிய போவது யார்? நபிகளார் கேட்கிறார்கள். கீழே ஓட்ட போட்டவன் மட்டும்தான் கடல் தண்ணி மூழ்கி சாவானா? மேலே உள்ளவங்களாம் மேலே ஆகாயத்தில் பறந்துருவாங்களா? கீழே உள்ளவன் செய்கிற தவறால் மேலே செய்யாதவனும் எப்படி பாதிக்கப்படுவானோ, அதை வேடிக்கை பார்த்தவனும் எப்படி பாதிக்கப்படுவானோ, அதுபோலத்தான் தீமைகள் நடக்கிற பொழுது அந்த தீமைகளை எடுத்து சொல்லி சுட்டிக்காட்டி சீர்திருத்தம் செய்யாமல் மௌனியாக இருந்தால் தவறு அவனை மட்டும் பாதிக்கப் போவதில்லை, அதை வேடிக்கை பார்க்கிற உங்களையும் தாக்கும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அவங்கள மட்டும் பாதிக்காது, நாளைக்கு உங்க குடும்பத்தை பாதிக்கும், உங்க வீட்டில் நடக்கும், உங்க பிள்ளைங்க இடத்துல நடக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பொழுது எடுக்க வேண்டிய முயற்சி இப்பொழுதே எடுங்கள், தீமையை தடுங்க. எத்தனை தீமைகள் சமூகத்தில், எல்லா தீமைகளையும் தடுங்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் இந்த ஆண் பெண் பாலியல் பிரச்சனைகளுக்கு மேலும் சில தீர்வுகளை சொன்னார்கள். ஆடைகள் விஷயத்தில் ஆடைகளை ரொம்ப ஒழுக்கமா பேணுதலா போட சொல்லுங்க என்று நபிகளார் எச்சரித்தார்கள். அதிலேயும் பல இடங்களிலே குழப்பம். சமுதாயத்தின் கண்களை விட்டு மறைகிற வரைக்கும் நல்ல ஒழுக்கமா ஆடை அணியக்கூடிய பல பெண்கள்
அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா எல்லாத்தையும் கழட்டி வச்சிட வேண்டியது. என்னமோ பஸ்ஸில் போகும்போது மட்டும்தான் ஆம்பளை பார்ப்பாங்க, ஆட்டோவில் டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் ஆம்பளை பார்ப்பாங்க. கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் அவங்கள ஆம்பளை இல்லையா? காலையில் போக வேண்டியது, கலட்டி வைக்க வேண்டியது, திரும்ப சாயங்காலம் 5 மணிக்கு வரும்போது தூக்கி போட்டுக்க வேண்டியது. அரைகுறை ஆடையோடு அங்கே இருப்பாங்க, பார்க்குவாங்க, பழகுவாங்க. அப்போ இந்த பிரச்சனை இது எவ்வளோ பெரிய சமூக கேடு, வறுமையில் பாதிப்பு. இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக பல பேர் வந்துகிட்டு இருக்கிறான்னு ஊரா பேசி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துடைய கொள்கை பிடித்திருக்கிறது என்று, நடவடிக்கைகள் பிடித்திருக்கிறது என்று. இது போன்ற காட்சிகளை பார்த்தால், கேள்விப்பட்டால் முஸ்லிம் அல்லாதவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படுமா? ஒரு கரிசனம் உண்டாகுமா? இந்த ஜகாத் என்பதை சொல்லி அந்த நன்மையை எடுத்து சொல்லி பேசியிருந்தால் அது சமூகத்திலே ஏழ்மை விரட்டி இருக்கும். ஏழ்மை விரட்டப்பட்டிருந்தால் இது போன்ற பெண் குழந்தைகளை வேலைக்கு அழைத்து செல்லுகிற கொடுமை இல்லாது ஒளிந்திருக்கும். பெண் குழந்தைகள் வேலைக்கு அனுப்பப்படுகிற தீமைகள், அந்த காரியங்கள் நடைபெறாமல் இருந்திருந்தால் பாலியல் ரீதியான பேராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். இப்ப இத்தனை தீர்வுகளின் மையப்புள்ளியாக மார்க்கம் எந்த நன்மையை சொல்கிறதோ அந்த நன்மையை சொல்லாமல் விட்டதும், மார்க்கம் எந்த தீமையை சொல்கிறதோ அந்த தீமையை எச்சரிக்காமல் விட்டதும் இதனுடைய பின்னணியில் இருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்ப மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நன்மையெல்லாம் சொன்னாங்களோ எல்லா நன்மையும் சொல்லுங்க. ஒரு 6 நம்பரை மட்டும் வச்சுக்குவாங்க. தொழுக, இல்மு திக்ரு, இக்லாசு, ஒரு 6 நம்பரை வச்சுக்கிட்டு இது அவ்வளவுதான், வேற எதையும் பேச மாட்டோம், எதை பற்றி நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று வாய்மூடி மௌனியாக இருந்தால் பெரிய அழிவு காத்திருக்கிறது, பெரிய சீரழிவு காத்திருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இது போன்ற பெண் குழந்தைகளை மற்றவர்களோடு நீங்கள் பழக விட்டு கலப்படம் ஏற்படுத்தியதனுடைய விளைவு பல்வேறு கலாச்சார ரீதியான தாக்குதல்கள். எல்லாரும் லேபர்ஸா சேர்ந்து ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. எந்த லேபர்ஸ்? முஸ்லீம் அல்லாத லேபர்ஸ் செய்கிறார்கள் என்றால் சரி விடு, அவங்க கொள்ளுங்கன்னு விடலாம். அதை கூட இடத்துக்குள்ள செய்யறான்னு நீ அனுமதிச்சிருக்க கூடாது. ஒரு யோக்கியமான, ஒரு மார்க்க ரீதியான இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு முதலாளியாக இருந்திருந்தால் என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட இடத்திலே இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவமா என்று எச்சரித்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அறிவு ரீதியாக எடுத்து சொல்லி இருக்க வேண்டும். நீங்க தான் பேசவே பயப்படுறீங்கள. எது தீமைன்னு தெரியுதோ தீமையை சொன்னா பிரச்சனை வந்துருமோ? வரத்தான் செய்யும். அதை எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றவன் தான் முஸ்லிம். தீமையை சொன்னால் பிரச்சனை வந்துருமா என்று பயந்திருந்தால் உலகத்திலே நபிமார்கள் தீமையை பற்றி சொல்லி இருப்பார்களா? உங்கள் கைகளில் இன்றைக்கு இஸ்லாம் என்ற மார்க்கம் கிடைத்திருக்குமா? தீமையை சொன்னா சண்டை வரத்தான் செய்யும், தீமையை சொன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். ஐயோ பிரச்சனை வந்துருமே, ஐயோ சிக்கல் வந்துருமே. என் தபிலீக சகோதரர்களை பார்த்து நான் சொல்வது கூட அதுதான். நீங்க தீமையை ஏன் எடுக்கிறது தெரியுமா? பிரச்சனை வந்துருமே, பிரச்சனை வந்துருமே, பயந்து பயந்து. இஸ்லாத்துடைய அடிப்படை களிமா என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல, யாருக்கு இதுல மாற்று கருத்து இல்லைல்ல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கூட என்ன சொல்லுகிறது தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குங்கன்னு மட்டுமா சொல்லுது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும் அப்படியே சொல்லுது? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன? முதலிலே அல்லாஹ் வணங்கப்படுகிற பொய்யான தெய்வங்களை எல்லாம் பேசுகிறான். லா இலாஹ, வணக்கத்திற்குரிய தெய்வங்கள் என்று எதுவும் இல்லை. நீங்கள் வணங்குகிற இந்த கல் தெய்வம் இல்லை, இந்த கொடிமரம் தெய்வம் இல்லை, இந்த சிலை தெய்வம் இல்லை, அந்த சூரியன் தெய்வம் இல்லை, இந்த சந்திரன் தெய்வம் இல்லை, இந்த நட்சத்திரம் தெய்வம் இல்லை, அந்த பாம்பு தெய்வம் இல்லை, இந்த குரங்கு தெய்வம் இல்லை, அந்த எலி தெய்வம் இல்லை. இப்படி உலகத்திலே எதையெல்லாம் தெய்வம் தெய்வம் என்று வணக்கத்திற்குரிய பொருளாக வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அது எதுவுமே தெய்வம் இல்லை. முதல் செய்தி லா இலாஹ, கடவுளே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற தீமையை தான் முதல்ல சொல்லுது களிமா. தப்பான விஷயத்தை சொல்லி இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது, அதுக்கு பிறகுதான் சரியானதுக்கு வருது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர சொல்லித்தானே ஆகணும். அப்படி நீங்க களிமாவே சொல்ல மாட்டீங்களா?
களிமா சொல்றதுன்னா சுபுவுக்கு பிறகு அசருக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்ல 10 தடவை விக்ர் செய்யறது, அதான் களிமா சொல்றதா? களிமாவை எடுத்து சொல், உலகத்திற்கு சொல், மாற்றாருக்கு சொல். உங்கள் கடைகளிலே, உங்கள் தொழிற்சாலைகளிலே பணிபுரியக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொல்லுங்கள் சொன்னீர்களா? இன்னும் சொல்ல போனா நம்ம வாழக்கூடிய காலத்தில் அறிவுபூர்வமாக மக்களை வென்றெடுக்கிற வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. புரிய வைக்கிற விதத்தில் பக்குவமா பாடம் நடத்தினா, ஆயுத பூஜை கொண்டாடுறாங்களே, அவங்க ஆயுத பூஜை கொண்டாடாத மக்களாக மாறி இஸ்லாத்தை விரும்புகிறவர்களாக, காதலிக்கிறவர்களாக மாறி போவார்கள். புரிய வைங்க. ஏன்பா ஆயுதத்தை போய் கும்பிடுற? ஆயுதம் என்னப்பா செஞ்சிச்சு? நீ தானப்பா அந்த ஆயுதத்தை தயார் பண்ணுன, அது கீழே விழுந்தா உடஞ்சு போயிருதப்பா. அது எப்படிப்பா உனக்கு செல்வத்தை தருகிற, உன்னை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்க முடியும்? அதை போய் கும்பிடுறிய? உன்னை படைத்த இறைவனை கும்பிடு ஏற்றுக்கொள்கிறோம். உன்னால் படைக்கப்பட்ட பொருளை போய் நீ கும்பிடுவது எப்படி அறிவுடையதாக இருக்கும்? ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்க வேண்டாமா என்றெல்லாம் அறிவுபூர்வமாக ஆயுத பூஜையின் கேடுகளை எடுத்து அவங்களுக்கு சொல்லுங்க. சிந்திக்கிற மக்கள் சிந்தித்து தெளிவு பெறட்டும். தங்களுடைய முன்னோர்களை மதத்தில் நம்பிக்கை வைத்தவர்கள் அப்படியே இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கும் சொல்ல கடமைப்பட்ட நீங்க உங்களவர்களுக்கே சொல்லவில்லை என்றால், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கும்பிடுறாங்களே, ஆயுதத்தை தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்துறாங்களே, ஆயுத பூஜை நடத்திவிட்டு கொடுக்கிற பொருட்களை சாப்பிடுறாங்களே, ஒரு பன்றிக்கறியை கொடுத்தால் இங்க இருக்கிற எந்த முஸ்லிமாவது சாப்பிடுவானா? ஏன் சாப்பிடல? பன்றிக்கறி டேஸ்டா இல்லைனா? அது நல்ல ருசியா இருக்காதுன்றதுனாலயா? கறி சாப்பிடுறவங்களை கேட்டு பாருங்க, மேற்கத்திய நாடுகளை கேட்டு பாருங்க, அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், பிரான்ஸ், இட்டாலி போய் கேட்டு பாருங்க, கறியில எந்த கறிடா டேஸ்ட் கேளுங்க. நம்ம ஆளாளுக்கு ஒரு கறி சொல்லுவோம். சில பேர் சிக்கன் தான்ப்பா டேஸ்ட், சில பேர் பீஃபை ஃப்ரை பண்ணி வைக்கி என்ன டேஸ்ட்டுமா. ஆட்டுக்கறி பிரியாணியில் இருக்க டேஸ்ட் எதுலையும் வரமாட்டேங்குமா. சில பேர் அமெரிக்காக்காரன் போய் கேளுங்க, பன்னிக்கறி இல்லாத சாப்பாடு சாப்பாடாம்மா. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் பக்கத்தில் வர முடியுமா? என்ன டேஸ்டப்பா, நாக்கில் வச்சா அப்படி லட்டு துண்டு மாதிரி போதுமா அமெரிக்காவில். அவனுக்கு காலையில் டீ குடிக்கிறதா இருந்தால் ஒரு துண்டு பர்கர் வேணும். பர்கருக்குள்ள நீங்க ஆடு மாடு வச்சிருப்பியா, அவன் பன்னிக்கறி தான் வச்சிருப்பான். உப்பு கண்ணன் சாப்பிடுற மாதிரி பன்றி இறைச்சியை காய போட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அப்படி ருசிகரமாக கணிசமான மக்களால் விரும்பப்படுகிற ஒரு உணவை எந்த முஸ்லிமும் விரும்பவில்லை. என்ன காரணம்? கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. என்ன காரணம்? பன்றியின் இறைச்சி ஹராம் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது காரணம் இல்லையா? சிறு வயசுல இருந்து பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுப்பா, அது கேடுப்பா, அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று எச்சரிக்கப்பட்டது காரணம் இல்லையா? ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா வத்தமு வலஹ்முல் கின்சீர். பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம், ரத்தத்தை சாப்பிடுவது ஹராம், செத்த பிராணியை சாப்பிடுவது ஹராம் என்று அல்லாஹ் சொன்னதுனால இல்லையா? உங்க ஏரியாவில் யாராவது செத்த ஆட்டை வெளியே தெரியாம கொண்டு வந்து கடையில் வச்சு வியாபாரம் பார்க்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சும்மா விடுவீங்களா? மறுநாளே கடையை இழுத்து சாத்த மாட்டியா? எல்லா இறைச்சி கடை எப்படி ஓடுது? முஸ்லீம் அல்லாதவர்கள் இறைச்சி கடை வச்சா கூட ஹலால் அப்படின்னு போட்டு தான் விற்க முடியுது. இங்க செத்த பிராணி விற்க மாட்டோம், பாயை கூட்டிட்டு வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்த பிராணி தான் எங்க கடையில் விற்கிறோம்னு சொல்லி சொன்னாதான் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கே வியாபாரம் நடக்கும் என்று சொன்னால், எதனால்? நம்முடைய உள்ளத்திலே இறைவன் தடுத்திருக்கிறான், அது ஹராமான உணவு, சாப்பிடக்கூடாது என்று பதிய வைக்கப்பட்டது காரணம் இல்லையா? அந்த ஹராம்னு அல்லாஹ் பட்டியல் போட்டானே, 4 விஷயத்தை பட்டியல் போட்டாங்க. ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்து, செத்தது ஹராம், வத்தமு ரத்தம் ஹராம், வலஹ்முல் கின்சீர் பன்றி இறைச்சி ஹராம், ஒமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி. இந்த 3 சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் கூறி தயாரிக்கப்பட்டவை, இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டவை, அதுவும் உங்களுக்கு ஹராம் என்று சொன்னானே,
ஆயுத பூஜை நடத்தி அதற்கு கொடுக்கப்படுகிற பொறி உருண்டையை வாங்கி திங்கிறீல, இது என்னது? ஹராம் இல்லையா? அந்த மக்கள் சாப்பிடுறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வழிபாடு, அது அப்படியே போகட்டும், நம்ம அதை விமர்சிக்க தேவையில்லை. பன்றி மட்டும்தான் ஹராமா? செத்த பிராணி தான் ஹராமா? ரத்தத்தை சாப்பிடுறா ஹராமா? அதோடு சேர்த்து நான்காவதாக சொன்னானே, ஒமா உஹில்ல லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது என்று. இது அல்லாஹ் அல்லாதவருக்காக தயாரிக்கப்பட்ட பொரிதானே. படையல் செஞ்சு சாமிக்கு முன்னாடி வச்சு ஆயுத பூஜையில சமர்ப்பிச்சு அந்த பொருளை கொண்டு வந்து சாப்பிடு கொடுக்குறான். சாப்பிடும்போது பிள்ளைமா பிஸ்மில்லா சொல்லி தின்னுமா? தேவை இந்த பிஸ்மில்லா? சாராய கடையில் போய் பிஸ்மி சொல்லி குடிச்ச மாதிரி ரெண்டும் ஒன்று தானே. சாராயம் எப்படி ஹராமோ அது போல இதுவும் ஹராம். இதுக்கு பிஸ்மில்லா சொன்ன உடனே ஹலால் ஆயிருமா? இது நம்ம சமூகத்தில் இந்த கலாச்சாரமே இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு டெவலப் ஆகிட்டே வருது. அதுலேயும் பெண் குழந்தைகள் வெளியாக அவங்க போறாங்க, அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க, பழகுறாங்க, நண்பர்கள் இல்லையா? அதனால தான் இந்த மார்க்கத்தை சொல்றதுல இருக்கிற நன்மைகள், ஒரு நன்மை என்னன்னு கேட்டா, அடுத்தவன் திருந்துறானோ இல்லையோ நம்ம அந்த தப்பை செய்யாம இருக்கணும்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்முடைய உள்ளத்துல பதியும். ஒரு கட்டத்தில் அந்த பாவத்தில் போய் விழுந்துடாம நம்ம இருக்கணும்னா பேசிக்கிட்டே இருக்கும். நம்மளே மேடையில் பேசிட்டு அடுத்து செய்யறதுக்கு யோசிப்போம். நேற்று தானே பேசிட்டு வந்தோம், நம்மளே அந்த தப்பை செய்யறோமே, அந்த தவறு நம்முடைய உள்ளத்தை உறுத்தும். பிறருக்கு எடுத்து சொல்லணுமே, இந்த தீமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற முஸ்லீம்கள் அவர்களோடு கலந்து ஆயுத பூஜையிலே பங்கெடுத்து அவர்கள் தருகிற உணவை இவர்களும் சாப்பிட்டு ஹராமான உணவை உட்கொண்டு ஹராமான சாப்பாடு உள்ள போயிடுச்சுன்னா நீங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தினா துவாவை அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஒரு பிரச்சனை எத்தனை பிரச்சனைகள் உருவாக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் பயணப்பட்டு பயணத்தில் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சா அந்த துஆவிற்கு கூடுதலாக அல்லாஹ் முக்கியத்துவம் தருவான். சொந்த ஊர்ல இருக்கிறவனை விட வெளியூர்ல ஒருத்தன் செய்யக்கூடிய துவாவுக்கு அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா சொந்த ஊர்ல பல பேர் நடிக்கிறதுக்காக கூட செய்வான். அக்கம் பக்கத்தில் எல்லாரும் நம்மளை நல்ல புள்ளன்னு சொல்லட்டும் அதுக்காண்டி கூட ஏமாத்தும், வேஷதாரியா இருப்பான். ஆனா வெளியூர்ல அவனை யாருமே பார்க்கல கேட்கல, அவனை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அங்க போய் ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான்னா நெசமாவே நல்லவன் தான் நல்லவனா இருக்க முடியும். நிஜத்துல கெட்டவனா இருந்தாமனா வெளியூருக்கு போனா சுயரூபம் வெளியே வந்துடும். ஒரு பீடி குடிக்கிறான்னு வச்சுக்கோமே, சொந்த ஊர்ல சொந்த தெருவில் அசால்ட்டா ரோட்ல குடிப்பாரா? டீ கடைகளை போய் ஒளிஞ்சு மறைஞ்சு குடிப்பான், கக்கூஸ்குள்ள போய் உட்காந்து குடிப்பான், யாரும் பாத்திரக்கூடாது. வீட்டுக்கு வரும்போது வாயெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு பாக்கு போட்டு எனத்தெல்லாமா அள்ளி தின்னுட்டு வாடை போற வரைக்கும் வெளியில் நின்று வீட்டுக்குள்ள வருவான். ஏன்? வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இதே மனுஷன் இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டார், பம்பாய்க்கு போயிட்டார், பீடி குடிக்கன்னு நினைக்கிறார், பெட்டி கடையில் போய் பீடி வாங்குறார், ஒளிஞ்சு நின்று குடிப்பாரா? வாங்குவாரு, பத்த வைப்பாரு, ரோட்லேயே குப்பு குப்பு குப்புன்னு ட்ரெயின் விட்டே போவார். ஏன்? எவன் பார்க்க போறான்? எவனுக்கு தெரியும்? நம்மளை பத்தி தெரிஞ்ச யார் இருக்கா? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உறவினர் இல்லை, ஜமாத்தாளர் இல்லை, குட்டி பொம்மனு குடிச்சுக்கிட்டே இருப்பார். அங்க போய் ஒருத்தன் ஒழுக்கமா இருந்தா அதுக்கு தான் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறான். இவன் நெசமாவே நல்லவன்டா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே மாதிரி ஒருத்தன் நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்கிறான், சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வர்றான். எந்த அளவுக்கு பயணம்னா அக்பர பயணம் பண்ணி தலை முடியெல்லாம் பரட்டை ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் அப்படியே புழுதி படர்ந்து போச்சு. அப்படிப்பட்ட நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். அவன் அல்லாஹ்ட்ட கையேந்திரான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் துவா செய்யறானே, இவன் துவாவை அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, இவனுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் எப்படி பதிலளிப்பான்? மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு.
அவன் உண்ட உணவு ஹராம், அவன் குடித்த பானம் ஹராம், அவன் உடுத்திய ஆடை ஹராம், அவன் வாழ்ந்த வாழ்வே ஹராம். பிறகு எப்படி அவனின் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும்? ஹராமானது உள்ள போச்சுன்னா கையேந்தினா பிரயோஜனம் இல்லை. அங்க போய் ஆயுத பூஜையில தர்றது தின்னுட்டு வந்து சுப தொழுது முடிச்சுட்டு யாருலா இன்னைக்கு நல்ல சம்பளத்தை வருமானத்தை கொடுறான்ல கொடுப்பானல்ல, அந்த துவாவை கசைக்கு மூஞ்சில எரிய மாட்டான். அப்ப இந்த தீமைகளை பிறருக்கு எடுத்து சொல்லி சீர்திருத்தம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அறிவுபூர்வமா சொல்லுங்க. எப்ப இது பூஜை பண்ணி தர்றிய, பூஜை பண்ணக்கூடிய தந்த பொருள் அப்படி என்ன வந்துருச்சு, ரொம்ப முக்கியமான பொருள், பக்திக்குரிய பொருள், கடவுளின் அருள் பெற்ற பொருள்னு சொல்றிய, அப்படி என்ன இருக்கு சொல்லு, டெஸ்ட் பண்ணி காட்டு, அறிவுபூர்வமா சிந்திச்சு பாரு. இந்த பொறி கடவுளுக்கு முன்னாடி பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பொறிக்குள்ள என்ன இருந்துச்சு, பூஜை செஞ்ச பிறகு அதுல என்ன ஏறி இருக்கு, டெஸ்ட்டுக்கு கொடுப்போமா? ஒண்ணுமே இருக்காத. ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதானே இருக்க போகுது. ஒண்ணுமே இல்லாத ஏன்பா பில்டப் கொடுக்குற, ஏன் பக்தியோடு பார்க்குற, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்த வாயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற? கேள்வி கேளுங்க. மற்றவர்களை புரிய வைத்து பாடம் நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற முஸ்லிம்கள் தீமைகளை சொல்வதை குறித்து அச்சப்படுகிறோம். அந்த அச்சம் இல்லாமைதான் முஸ்லிமுக்கான அடிப்படை தகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமுதாயம் எதிர்த்தது, ஊர் விளக்கம் செய்தது எதற்கு தெரியுமா? அவர்கள் நன்மைகளை சொன்னதற்காக மாத்திரமில்லை, தீமைகளை செய்யக்கூடாது என்று தடுத்ததற்காகத்தான். அல்லாஹ்வை தொழுன்னு சொன்னா அவனுக்கு பஞ்சாயத்தே இல்லைங்க, தொழுறதுக்கு ரெடின்னா. இன்னும் சொல்ல போனா நபிகளாரிடத்தில் வாலண்டியரா வந்து பேசினார்கள். நீங்க சொல்ற மாதிரி உங்க அல்லாஹ்வை ஒரு நாள் நாங்க வணங்கிக்கிறோமே, எங்க கடவுளை ஒரு நாளைக்கு வணங்கிக்கிறோமே, அல்லாஹ்வை தொழுகிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை, அதை சொன்னால் செய்திருப்பான். அந்த கடவுளை தொழாதே என்று நபிகளார் சொன்னார்களே, அதுதான் பிரச்சனை. இறைவனை வணங்கு என்று சொல்வதிலே சிக்கல் இல்லை. அந்த தெய்வங்களை, பொய் தெய்வங்களை, போலி தெய்வங்களை வணங்காதே என்று தீமைகளை எடுத்து சொன்னதுதான் பிரச்சனைக்கு ஆணிவேர். பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை எதிர்கொண்டு நிற்பதிலே தான் இஸ்லாமிய சமூகத்தின் வலிமை இருக்கிறது. மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை அதிலே தான் அதிகம் இருக்கிறது. அதை சொல்றதுக்கு முன்வாருங்க, எத்தனை பிரச்சனை வரட்டுமப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இறைவனின் தூதராக அங்கீகரிக்கப்பட்ட உடனே வரக்கா பின் நௌஃபல் என்ற ஒரு அறிஞரிடத்தில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த வரக்கா சொல்கிறார், முஹம்மதே, நீங்கள் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லிட்டு சொல்கிறார், ஒரு நாள் இந்த சமுதாயம் உங்களை இந்த ஊரை விட்டே வெளியேற்றுமே, அன்றைக்கு நான் ஒரு வாலிபனாக உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேனே. என்ன சொல்றாரு? ஒரு நாள் இந்த உங்களை ஊரை விட்டு வெளியே காலி பண்ணி ஓட வைக்க போறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த ஊருக்காரங்க என்ன விரட்டுவாங்களா? என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க, என்ன உண்மை பேசுகிறவர், நம்பிக்கையாளர் என்று எனக்கு பட்டம் சூட்டி என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய சொந்த சமுதாயம், சொந்த சமூகம் என்னை ஊரை விட்டு வெளியேற்றுமா? ஆமாம், நீங்கள் கொண்டு வந்த இந்த செய்தியை உலகத்திலே கொண்டு வந்த அத்தனை பேரையும் அந்தந்த ஊர்க்காரர்கள் எதிர்க்காமல், சண்டையிடாமல், பிரச்சனை செய்யாமல் அங்கீகரித்தது கிடையாது என்று வரக்கா சொல்கிறார். நடந்ததா இல்லையா? ஏன் நடந்தது? தீமையை எதிர்த்ததனால், தவறுகளை சுட்டிக்காட்டியதனால், தீமைகளை செய்யாதீர்கள் எச்சரித்ததனால் அந்த சமுதாயம் ஏசியது, பேசியது, ஊர் விளக்கம் செய்தது. அதையெல்லாம் நபிகளார் சகித்துக் கொண்டதனால் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பிறரும் தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், இறைவன் சொன்ன சிறந்த சமுதாயம் என்ற அந்த வாக்குறுதிக்கு பொருத்தமானவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமை நல்லதை சொல்வோம், தீமையை தடுப்போம். அந்த வேலையை வெறுமனே வாயிலே மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்காமல், நிஜமாகவே நமது கண்களுக்கு முன்னால் எதுவெல்லாம் தீமைகளாக தெரிகிறதோ எல்லா தீமைகளையும் எதிர்த்து குரல் கொடுப்போம். எந்த நன்மைகள் எல்லாம் செய்யப்படாமல் விடுபட்டிருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் சொல்லி 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 மக்களை அதை செய்வதன்பால் தூண்டுவோம். அப்படிப்பட்ட நன்மைகளை சொல்லி
தீமைகளை தடுத்து சிறந்த சமுதாயமாக திகழ்வதற்கு பாடுபடுவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah